ஓகே ஓகே சார் வணக்கம் சார். சஸ்பெக்ட் யாரையா பார்த்தது? பப்ளிக் தான் பார்த்துருக்காங்க சார். தெரிஞ்சவங்களை இன்ஃபார்ம் பண்ணியா? ஆமாம் சார் வந்துடுவாங்க சார். ஏன் இவ்வளோ க்ரௌட்? கிளியர் பண்ணு. ஃபாரன்சிக் சொல்லிடு சரியா? மேக் இட் ஃபாஸ்ட். இடமெல்லாம் வாங்கி விற்பாரு அந்த ராபர்ட் தானே இவர்? நல்ல மனுஷன். ஐயோ இப்பதான் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாங்க. ஆமாம் மாமன் கூடவே சுற்றிட்டு இருந்தா இந்த வரப்பா. கான்ஸ்டபிள் அந்த கிரவுட்லாம் கிளியர் பண்ணு. மாமா மாமா ஏய் தம்பி தொடக்கூடாது. தெளிவா சார் என் மாமா சார். கான்ஸ்டபிள் மேலே கூட்டு வரேன். டிரைவர் எவிடன்ஸ்க்கு அந்த பாடி ஒரு போட்டோ எடு. போங்க சார் வணக்கம் சார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சார். படுபாவி பசங்க இப்படி பண்ணிட்டாங்க சார். யார் நீ? என் பேர் சுரேஷ் சார். அவர் எங்கள் மாமா தான் சார். இந்த ஏரியாவில் ரியல் எஸ்டேட் ராபர்ட்னா எல்லாருக்கும் தெரியும் சார். இவங்களா யாரு? என் ஃப்ரெண்டுங்க சார். தம்பிங்களா கொஞ்ச நேரம் அங்கே இருக்க. டேய் நீங்கள் அங்கே போயிருங்கடா, நான் சார்ட்ட பேசிட்டு வரேன். இப்போதான் சார் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்தில் பிரச்சனை ஏதாச்சும்? அப்படி எதுவும் ஒன்றும் இல்லை சார். அவங்களுக்கு விரோதிங்க யாராவது? அவருக்கு விரோதிங்க இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் தண்ணி கொஞ்சம் ஓவராக போடுவார் சார். வேற அவர் தொழிலில் பகையாளி சண்டை கிண்ட அந்த மாதிரி ஏதாச்சும்? அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல சார். எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க சார். இந்த விஷயத்த மீடியாவுக்கு எதுவும் தெரிவிக்க வேணாம் சார். ஏன்னா கல்யாணமாகி அனிமனுக்கு போயிருக்கிற அவர் பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா மனசு ரொம்ப வருத்தப்படுவா சார். தயவு செஞ்சு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சார். மற்றபடி நீங்கள் என்னை எப்போ இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டாலும் கண்டிப்பாக நான் ஆஜராகி அதுக்கு உண்டான தகவல் தருவேன் சார். மூர்த்தி அவருடைய ஃபோன் நம்பர் வாங்கிங்க, அட்ரஸ் வாங்கிங்க. அப்புறம் உங்களை எப்போ ஸ்டேஷன் கூப்பிட்டாலும் வரணும், புரியுதா? சரிங்க சார். ஆம்புலன்ஸ் வந்தோடனே போஸ்ட்மார்ட்டம் அமைச்சு வச்சிருங்க. சரிங்க சார். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சா பாடியை நீங்க பார்க்க முடியும், புரியுதா? கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்க. அப்புறம் ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. கான்ஸ்டபிள் க்ரௌட்லாம் கிளியர் ஆகணும் இப்போ, சரியா? யாரும் இங்கே நிற்க கூடாது, சரியா? ஓகே சார். எப்படிக்கா பேசுவான்? அவனோட ஆசை கனவு லட்சியம் எல்லாமே கலைஞ்சு போச்சேக்கா. அவன் ஆசை ஒண்ணு கலைஞ்சு போலடா. இந்த சனினுக்கு அவன் ஆசை கலைச்சிட்டானுங்கடா. குணா உங்க அக்காவை பாருங்கண்ணா, உன்னை பார்த்து தாண்டா எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த விதி எல்லாம் சோதிக்கும். உன் மேல பிடிச்சிருக்க சரி எல்லாம் விட்டுருச்சு. தலை புழுகிட்டு வாழ போலாம். நம்ம வாழ்க்கை இன்னும் விட்டு போறடா, நமக்கு என்னடா இருக்கு? ஆமா குணா, நீ தைரியமா வா. நம்ம சாதிப்போம்டா, கண்டிப்பா சாதிப்போம். வா, எது நடந்தாலும் நாங்க கூட இருக்கோம் குணா. முன்சாமி பயப்படு, பயப்படு. அந்த பயம் இருக்கட்டும். டேய் ஜடா, உன்னை அங்கதானே நிக்க சொன்னேன். இங்க வந்து படுத்து எடுக்கிற? சொன்னா பேச்சு கேட்க மாட்டியா? போ எழுந்துரு. நீ எல்லாம் ஒரு ஆளு. இவன் வேற மல்லாக்கப்படுத்திட்டு. வந்துட்டேன். வாங்க செல்ல கிளிகளா, வாங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன்.
வாங்கன்னு சொல்றேன்ல. கெஸ்ட் ஹவுஸ் வந்ததும் சொல்றேன்னு சொன்னல. என்னன்னு கேக்குற? நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? அதுவும் இங்க தான். வாசல்ல வச்சு எல்லாம் சொல்ல முடியுமாங்க? உள்ள வாங்க. நீ என்ன பிளான் பண்றேன்னு புரியல. ஆனா அது சூப்பரா இருக்குன்னு மட்டும் புரியுது. இப்பயாவது சஸ்பென்ஸை உடைப்பியா இல்லை இன்னும் தேவையில்லாம இழுத்தடிப்பியா? பார்த்து தம்பி, லட்சுமி கொஞ்சம் டான்ஸ் ஆடுவா, பயந்துக்காதீங்க. லட்சுமிக்கு கால் ஒடிஞ்சிருக்குது, டங்கு டங்குன்னு டான்ஸ் ஆடுவா, அதுதான் சொன்னேன். என்ன அப்படி முழிக்கிறீங்க? போய் 2 பேரும் தீ குளிச்சுட்டு வாங்க. ரஞ்சிதானந்தம் ரெடி பண்ணி வைக்கிறேன். 2 பேரும் வயிறார நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சி சண்டை போட்டுக்காங்க. என்னடா? வாட்ச்மேன் ஃபர்ஸ்ட் லக்கேஜ் எல்லாம் பெட்ரூம்ல எடுத்து வச்சிட்டு வாங்க. சரிம்மா. யார் லாரா இது? யார் இவன்? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான்? ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? அது ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ பெரிய கெஸ்ட் ஹவுஸில் ஒத்தையா இருக்காருல்ல, அதான் பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் செவத்துக்கிட்ட பேசுறது, ஃபர்னிச்சர் கிட்ட பேசுறதுன்னு இப்படி குண்டக்கு மண்ணுக்கு பேச ஆரம்பிச்சு அதுவே ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. மற்றபடி அவர் ரொம்ப நல்லவருங்க. எங்கள் மாமா நிறைய சொல்லியிருக்காரு அவரை பற்றி. இல்லை இல்லை, எனக்கு என்னமோ அவனை பார்த்தா ஒரு மாதிரியான ஆளாக தான் தோணுது. வர்றான். என்ன தம்பி அப்படி பார்க்குறீங்க? கவலைப்படாதீங்க, சத்தியமாக நான் கெட்டவன் தான், ஒன்றும் பயப்படாதீங்க. யோ வாட்ச்மேன் அப்படி நான் கூப்பிட்டா மட்டும் தான் நீங்க வரணும், புரியுதா? சங்கு ஊதுங்க, உடனே வந்துருவேன். என்னையா சொல்ற? சங்கு தெரியாதுங்க? சங்கு இதோ இதாங்க சங்கு. இத ஊதுனா உடனே வந்துருவேன். போதும்டா சாமி, கிளம்பு. அட, நான் சொல்லாமலே நீங்களும் என் பேரை கரெக்டா தொலைச்சிட்டீங்களே. இப்படி தாங்க இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் நான் சொல்லாமலே என் பேரை கரெக்டா தொலைச்சிருவாங்க. அவர் பேரே போதுமடா சாமி தான். உனக்கு டிரைவிங் தெரியுமா? தெரியும் தம்பி. கார் எடுத்து ஷெட்ல விட்டு அவுட் ஹவுஸ்ல வெயிட் பண்ணு. நான் கூப்பிட்டா மட்டும் வந்தா போதும், சரியா? போங்க. சரி தம்பி. வாவ், ஏலாரா, உன் தாய் மாமா யாரையாவது லவ் பண்ணாரோ? இப்படி அற்புதமான ஒரு வீட்டை ரசிச்சு ரசிச்சு கட்டியிருக்காரு. தெரியலையே. சரி, நம்ம கல்யாணத்துக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா உன் மாமா மட்டும் எதுவுமே பேசாம சைலண்டா இருந்தாரு. அவர் நல்லவரா கெட்டவரா? அவரு ரொம்ப நல்லவரு. என்ன, என் மாமாவை கொஞ்சம் தத்தின்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ அழகா கியூட்டா ரசிச்சு கட்டிருக்காரே. அதான் ஒருத்தரை பார்த்த உடனே இவர் இப்படித்தான் முடிவு பண்ணிடக்கூடாது. அவரோட சிந்தனை, செயல்பாடு இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் முடிவு பண்ணணும். அப்புறம் ஏன் வாட்ச்மேனை பார்த்து சந்தேகப்பட்டீங்க? எவ்வளவு விலை வேணாலும் கொடுக்கலாம் தெரியுமா? அப்படியா? எப்படி? உன்னை முதல்ல பார்த்தப்ப அட்மாஸ்பியர்ல ஒரு 10 பேர் இருந்தாங்க. பொண்ணு பார்க்க வந்தப்ப 15 பேர் இருந்தாங்க. கல்யாணத்தப்ப 1000 பேர் இருந்தாங்க. ட்ரெயின்ல வர்றப்ப 500 பேர் இருந்தாங்க. கீழே கூட வாட்ச்மேன் இருந்தான். இப்பதான் இங்க நீயும் நானும் மட்டும் தனிமையில இந்த நிமிஷத்துக்காக எவ்வளவு விலை வேணாலும் கொடுக்கலாம். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அது என்னது சொல்லுங்க. ஐ லவ் யூ. கொஞ்சம் கூட உயிரே இல்லாத வார்த்தை. ஏய் லாரா, நில்லு லாரா, என்னாச்சு உனக்கு? இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. எவ்வளவு ஃபீலிங்ஸோட என் லவ் சொல்றேன், அதை போய் உயிர் இல்லாத வார்த்தைன்னு சொல்றேன். அந்த வார்த்தைக்கு எப்போ உயிர் வரும்னு தெரியுங்களா? நமக்கு 2 குழந்தை பிறந்து அவங்கள நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி பேர குழந்தைய பார்த்து அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பேர குழந்தைய பார்த்து அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி இனிமே லைஃப்ல சாதிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு மனசுல ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா? அப்போ சொல்லணும்
இந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுத்த, இவ்வளோ மன நிறைவு கொடுத்த உன்னை நான் லவ் பண்றேன்னு அப்போ சொல்லணும். மிரட்டினீங்களா தம்பி? யோ இங்க வாயா. வாட்ச்மேன் கூப்பிட தானே செஞ்சேன், என்ன விரட்டினீங்களான்னு கேக்குற? அது வந்து யோ நீ மனுஷன் தானே, உனக்கு தமிழ் தெரியும்ல, அப்புறம் என்ன எப்ப பார்த்தாலும் குண்டக்க மாட்டேன்னு மாத்தி மாத்தியா பேசிட்டு இருக்க? அது வந்து தம்பி, இவ்வளவு பெரிய பங்களால நான் ஒத்தில இருக்கிறேனா, அதனால நெருப்பு பயமா இருக்குது இல்ல, அதே தண்ணின்னு சொல்லி பாருங்க, பயம் இல்ல. அதே மாதிரி தான் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசி எனக்கு நானே. யோ அதுக்காக சொல்லுவியா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி மாத்தி பேசுன கொன்னே போடுவேன். லாரா நில்லு, லாரா நில்லு, லாரா நில்லு, லாரா நில்லு, நில்லுன்னு சொல்றேன்ல. விடுங்க. என்னாச்சு? விடுங்கன்னு சொல்றேன்ல. முடியாது. சரி 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 சார், இப்படித்தான் நாம புறப்படணும்னு இருந்ததுன்னா இப்படியே புறப்படுவோம். நான் என்ன பண்ண முடியும்? ரெடி? நீ ரொம்ப பிஹு பண்ணுற, நீ ரொம்ப பிஹு பண்ணுற, நீ ரொம்ப பிஹு பண்ணுற, புன்னகை வரம் கேட்டால் நீ ரொம்ப பிஹு பண்ணுற, கண்ணில் பார் என்றால் நீ ரொம்ப பிகு பண்ற, கண்ணத்தில் தாய் என்றால் நீ ரொம்ப பிகு பண்ற, புறப்படலாம் வா என்றால் நீ ரொம்ப பிகு பண்ணுற, உள்ளூர கல்லூர் மாசைக்கு தேனாக வா, நீ ரொம்ப பிகு பண்ணுற. முதலாளி சொல்லுங்க முதலாளி. இன்னும் இல்ல முதலாளி, அது வேணாம் முதலாளி. ஐயோ அப்படிலாம் இல்லை முதலாளி, உங்க சந்தோஷம் தான். செஞ்சுட்டு கூப்பிடுறேன். மச்சான் நான் ஒரு நாட்டு வச்சிருக்கேன்டா, தயவு செஞ்சு கேள்றா, இது உண்மை சம்பவம்டா. ஒரு அழகான பொண்ணு தன் காதலன் கிட்ட சொல்றதுக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்றான். அவனும் ஆசையா வரான். வந்த இடத்துல அவன் மேல வீண் பழிய சுமத்தி அவங்க அப்பா சொன்ன மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூனுக்கு ஊட்டிக்கு போயிடுறான். இந்த விஷயம் அவ காதலனுக்கு தெரிய வருது. இது நாள் வரைக்கும் அவளால ஏற்பட்ட வேதனை, வலி, அவமானம் எல்லாம் போதாதா? நீ திருந்தவே மாட்டியா? அக்கா விடுங்கக்கா, அவன் என்ன அடிக்காம யாரக்கா அடிக்க போறான்? லாராவை பார்க்கணும். எங்களை எல்லாம் விட உனக்கு லாரா தான் முக்கியமா? எல்லாரும் பார்க்கணும். எங்களை எல்லாம் தலை முழுக்கிட்டு லாரா பார்க்க போ. ஆமா மச்சான், அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அனுப்புடா, அவங்க ரெண்டு பேரும் அனிமல் விளையாடுற படம் எடுத்து அவார்டு வாங்கிட்டோம். குணா, நீ என் பிள்ளைடா, உன்னை இழந்துட கூடாதுன்னு தானே அடிச்சேன். உனக்கு எது சரின்னு படுதோ நீ செய். நாங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட்டா இருப்போம், சரியா? Lara, hey Lara, நீதான்
நீதான் என் எல்லோரா எல்லாரா எல்லாரா உன் கண்கள் சொல்லாரா நீ கால் முளைத்த வானவில்லா அந்த கஜுராஹோ காமன் வில்லா அடிக்கோபம் என்ன முத்து பெண்ணே கொஞ்சி பேசு அத்தை பெண்ணே மன்னிப்பாயா தங்க பெண்ணே நீ நான் தோப்பு கரணம் போடவா கண்ணே எல்லாரா எல்லாரா நீதான் என் எல்லோரா எல்லாரா எல்லாரா உன் கண்கள் சோலாரா. Baby, please don't break my heart. Let's figure it out and have a fresh start. Forget about the problems we had in our past. It's time to move forward fast and have a blast. You were everything that I ever wished for. There's nothing about you that I don't adore. I love you so much cause you made me feel so great. Come on honey, it's time to go and celebrate. Hellara, hellara, நீதான் என் எல்லோரா hellara, hellara, உன் கண்கள் சோலாரா. ஊட்டி மாலர் கண்காட்சிகள் உன்னை விட அழகில்லை பட்டிமன்றம் நானும் வைக்கவா எட்டில் உள்ள இலக்கியம் உன்னுடைய புன்னகை போல் இல்லை என்று கத்தி சொல்லவா நீ சிரித்தால் மின்னல் எல்லாம் வெட்கப்பட்டு நானும் அடி உப்பு மூட்டை தூக்கிக் கொண்டு உலகம் சுற்ற ஆவல் உண்டு வானம் எங்கும் அடி உந்தன் பிம்பம் தினம் தோன்றுதடி அது பேரின்பம் நீ எந்தன் செல்லமடி நீயே என் செல்வமடி நீ இல்லா நிமிடங்கள் தீதானடி எல்லாரா எல்லாரா உன் கண்கள் சொல்லாரா நீ கால் முளைத்த வானவில்லா அந்த கஜுராஹோ காமன் வில்லா அடிக்கோபம் என்ன முத்து பெண்ணே கொஞ்சி பேசு அத்தை பெண்ணே மன்னிப்பாயா தங்க பெண்ணே நீ நான் தோப்பு கரணம் போடவா கண்ணே அழகான என் லாரா I'm sorry my Lara hey Lara hey Lara you are my sweet Lara. என் பேர் குணாங்க. சினிமாக்காக எல்லாத்தையும் நான் தொலைச்சிட்டேன். என் வயசையும் சேர்த்துட்டாங்க. இப்போ ஒரு தமிழ் தெரியாத ப்ரொடியூசர் தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்கேன். வாங்க குணா. ஹாய் மேடம். என்ன கோயில் கூட விட மாட்டீங்களே? ஆமா மேடம், வீட்டுக்கு போனேன். சார் நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாரு. அப்படியா? சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், வர சொல்லியிருந்தீங்க. அந்த ஸ்கிரிப்டை நான் படிச்சேன், சூப்பரா இருக்கு. தேங்க்யூ மேடம். ஆனா உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே, என்ன செய்யறது? உங்களை நம்பி நான் எப்படி இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கறது? மேடம், மணிரத்னம் சார் கூட யார் கூட ஒர்க் பண்ணதில்லை மேடம். ஆமா, இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அப்படியா? என்ன பண்ணலாம்? ஒரு பிளான் பண்றேன். நீங்க பண்ணிருக்க ஸ்கிரிப்டை
ஷார்ட் மூவியா எடுங்க. ஓகே மேடம். அதை பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணுவேன். ஷூர். ஓகேவா? நிச்சயமா எடுக்கிறேன் மேடம். பட்ஜெட் எங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட சொல்லுங்க. சரிங்க மேடம். நாளைக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு அவரை மீட் பண்ணுங்க. ஓகேவா? ஷூர் மேடம். ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? தேங்க் யூ மேடம். ஹே பாலா, காரத்தை கேளப்பா. கடவுளே, நான் டைரக்டர் ஆகிறது உன் கையில் தான்ப்பா இருக்கு. என்ன அன்னைக்கு சூடான செய்தி? சட்டசபையில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் கத்தி சண்டை. போதும் மேல ஜாதி விட்டு காதல் திருமணம் செய்த பெற்ற மகளை வெட்டி கொண்ட தாய். இந்த ஜாதி மதம் இருக்கிற இந்த நாடு உடுப்புற போறது இல்லையா? அப்புறம் சினிமா செய்தி. சினிமாவில் பேய்களின் ராஜ்யம். அதுக்கு மேல 3 இளம் பெண்கள் முகமூடி அணிந்து பட்டப்பகலில் ஏடிஎம்மில் கொள்ளை. அப்பாடி, ஒரு வழியா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சோம். That was really funny. சரியான காமெடி போலீஸா இருக்காங்க. ஆமாண்டி. ஏண்டி ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தானே, அக்செப்ட் பண்ணிட்டியா இல்லையா? ஹே, ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தாருன்னு சொல்லு, இல்லைன்னா லாரா கோச்சுக்குவான். அவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? எதுல? பணமா, பதவியா, படிப்பா? வயசுல சொல்ல வந்த, இவளை விட 10 வயசு பெரியவ. ஓ சாரி பெரியவர். பேசி ஓடி முடிச்சிட்டீங்களா? ஆமா, உங்க வயசுல பெரியவங்க தான். பட் he is multi talented. பாத்துடி, அன்னியன் மாதிரி மல்டி பர்சனாலிட்டியா இருக்க போறேன். போத இழுச்சது, மூடிக்கோங்க. சிரிப்பே வரல. எதுக்கடி சொல்ல இப்படி கோச்சுக்கிற? ஏறிடி, அவ ஏதோ சொல்ல வரா. நம்ம வயசுக்கு ஏத்த பசங்களை பிடிச்சா நம்ம உடம்ப தான் விரும்புவாங்க. கொஞ்சம் சலிச்சு போச்சுன்னா பிரேக்கப் பண்ணிட்டு இன்னொரு ஃபிகரை தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப ஏன்டி இவ்ளோ எமோஷன் ஆகுற? சரி, என்ன சொல்ல வர? கொஞ்சம் ஏஜ் அதிகமா இருந்தாலும் நம்ம மனசு புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜென்டில்மேனா இருப்பாங்க. அப்புறம் நமக்கு எல்லா விதத்திலயும் எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் கிடைக்கும். புரியுது எனக்கு நல்லா புரியுது. நோக்கடி. Right now we are just friends. புரியுதா? புரியுது, ஆனா கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் புதுசா இருக்கு. ஓகே, டெசிஷன் இஸ் yours. All the best. Good luck. Thank you. மகிழ்ச்சி. ஹாய் லாரா. Hi Guna. How are you? சூப்பரா இருக்க. நீங்க? I'm good Guna. I'm doing fine. என்ன பண்றீங்க? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓ, இந்த ஜோக் ஏற்கனவே வந்துருச்சு குணா. சீரியஸா சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்க தான் சொல்லணும். ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I am Viscom student. நீங்க? நான் M.Com முடிச்சிருக்கேன். Now I am a film director. film director? Super. Script ready, producer ready. ஆனா What குணா? No excitement. சொல்றேன் இருங்க. ஓகே, சொல்லுங்க. ப்ரொடியூசர் நான் எழுதின கதையை ஷார்ட் ஃபிலிமா எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா ஹீரோயின் மாதிரி தெரியலையா? சீரியஸா சொல்லுங்க. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஆக்டிங்? எனக்கு நடிப்புனா அவ்வளோ ஆசை குணா. நேர்ல மீட் பண்ணி உங்களுக்கு டீடைலா சொல்லலாமா? நேர்லையா? சரி, ஓகே. ஓகே, see you. ஓகே குணா, see you then soon. I will be waiting for your call, okay? மைனா மாட்டிக்கிட்டா. இதுதான் ஃப்ரேம். ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு நேர்ல மீட் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஓகே மேடம்? என்ன மச்சான், போன காரியம் என்னாச்சு? உன் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு நடிக்க ஒத்துக்கிட்டாளா? தேன்மழையா பொழிஞ்சா, மின்னலா மறைஞ்சா. அப்பா, என்னடா நான் தண்ணி அடிச்சா நீ கவிதையா பொழியிற? எனிவே மச்சான், வெற்றி. அப்படியா? ஓகே, அப்போ கொண்டாடிடுவோம். இந்தா என்ஜாய். போதுமடா சாமி, நீ குடிச்சி 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 நல்ல குடிமகனா இரு. வாழ்த்துக்கள். நான் வரேன். எங்க குடிச்சிருவானு பயந்துட்டேன். நல்ல வேலை. நான் மாப்பிள்ள சர்ச்சுக்கெல்லாம் போகிறத விட்டு கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டிங்க? டேய், மசூதிக்கு போனா தொழுகை கற்றுக்கணும், சர்ச்சுக்கு போனா கிராஸ் போட கற்றுக்கணும், கோவிலுக்கு வந்தா குங்குமம் வைக்க கற்றுக்கணும். நீ சொன்னா சரிதான் மச்சான். சரி, நெக்ஸ்ட் என்னதான் பிளான்? அதானே, சாமி கும்பிட்டாச்சு, இன்னும் என்ன பூஜை ஆரம்பிக்க வேண்டியதானே? வாங்க. ஹாய் லாரா. ஹாய் குணா. நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன், ஆனா நீங்களே என்ன கூப்பிட்டுட்டீங்க.
வெரி குட் குணா. தேங்க் யூ. ஓகே குணா, உங்க ஸ்கிரிப்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரெண்டு மனசு சம்பந்தப்பட்ட வித்தியாசமான கதை. குணா, ஐ அம் சோ எக்ஸைட்டட். ப்ளீஸ் சொல்லுங்க குணா. வெயிட் பண்ணுங்க. ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாகோட நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது டீடைலா சொல்றேன். நேர்லையா? ஏன் வர பயமா? இல்ல, என் மாமாவை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, யாருக்கும் தெரியாத ஒரு அமைதியான இடத்துல போய் பேசினா எப்படி இருக்கும்? நான் வேணா ஃப்ரெண்ட்ஸோட வரேன். என்ன, ஃப்ரெண்ட்ஸோட வரீங்களா? அப்பவும் பாத்தீங்களா, தனியா வேற பயப்படுறீங்க. பயமா? எதுக்கு பயம்? we just friends தானே. yeah, of course we are just friends. சரி, உங்க விருப்பம். ஃப்ரெண்ட்ஸோடவே வாங்க. இல்ல, நான் தனியாவே வரேன். oh, that's my Lara, that's my heroine. குணா, ஷாப்பிங் மால் வர சொன்னீங்க, காஃபி டேக்கு வர சொன்னீங்க. இப்போ நான் லேக் கிட்ட வந்திருக்கேன். இங்க யாருமே இல்ல, ரொம்ப லோன்லியா இருக்கேன். எங்க இருக்கீங்க குணா? சொல்லுங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? இனிமே கம் ஆன், பீ சீரியஸ் குணா. don't want to be serious Lara. இப்போ வரீங்களா இல்லையா? நீங்க சொல்லுங்க, நான் வரணுமா வேணாமா? ஐயோ குணா, this is too much. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. இப்போ நான் உங்களை என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. தெரியாதது செய்ய எதுக்கு ஆசைப்படுறீங்க? oh my god, I hate this. I like this. லாரா, கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்களை காக்க வச்சதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரி. thank you for your patience. என்ன சீரியஸ் ஆகி பார்க்கறதுல அப்படி என்ன ஒரு சந்தோஷம்? லாரா, உன்னை காக்க வச்சதுக்கு, உன்னை ரசிக்க வச்சதுக்கு, உன்னை கோவப்பட வச்சதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நேரம் வரும்போது அதை கண்டிப்பா சொல்றேன். by the way, I am Guna. I am extremely sorry. Be cool baby, because you are my heroine. come on, நடந்துக்கிட்டே பேசுவோம். I think நானும் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். no problem. ஆமா, நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மீட்ன்ற த்ரில்லிங் இல்லாம பேசிக்கிட்டே இருக்கோம். நமக்குள்ள என்ன த்ரில்லிங் குணா? புரியுற மாதிரி சொல்லுங்க. லாரா, ஃபர்ஸ்ட் டைம் we are meeting. இப்பதான் முதல்ல நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றோம். no excitement, no thrilling. ரொம்ப பழகுன ஆள் மாதிரி சண்டை போட்டோம். நானே சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாள் சந்திச்ச மாதிரி இருக்கு. I am feeling so happy. yeah, first time இந்த குணாவை பாக்குறீங்க. any comments? good looking. oh, thanks. நான் இன்னும் சொல்லி முடிக்கல. okay, go ahead. villain face. oh, சினிமால ட்ரை பண்ணா மேபி நீங்க அடுத்த ரகுவரனா ஆகலாம். நல்ல வேளை ரகுவரன் போய் சேர்ந்துட்டாரு. what do you say? nothing. I am not interested in acting, Lara. you know why? எனக்கு ஒரு I want to become a director. நல்ல ஒரு இயக்குனரா ஆகணும். அதுதான் என்னோட ஆசை, என்னோட கனவு. அதுக்காக தான் I am still struggling. okay, good குணா. சரி, உங்க ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் பத்தி ஒண்ணுமே பேசலையே. சொல்லுங்க ஏதாவது அத பத்தி. இப்போ சொன்னா சர்ப்ரைஸ் போய்டும். okay, ஃபுல் போர்ஷனை முடிச்சிட்டு I will let you know. okay குணா. oh my god, டைம் ஆயிடுச்சு குணா. எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்றீங்களா ப்ளீஸ்? okay, it's my pleasure. மூட்ல இருக்கான். என்னடா இவ்வளவு சந்தோஷமா வர? மச்சான், என்னன்னு சொல்லு. மீட் பண்ணிட்டேன் மச்சான். உன் ஆளை பாத்துட்டியா? ஆமா, சூப்பரா இருக்கா மச்சான். உண்மையா? ஆமா. என்னடா சொல்ற? என் பர்சனாலிட்டி அந்த மாதிரி. அப்ப பார்ட்டிலேயே ஓபன் த பாட்டில் வெச்சிட்டா போச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? வா மச்சான், கிளம்பு. கடை திறந்து 1/2 மணி நேரம் ஆயிடும். come on. சீக்கிரம் come உட்காரு. நீ சரக்கு குடிக்க மாட்டே மச்சான். குடிப்பாட்றவா? ஓகேடா. கிளம்பு. என் ஷார்ட் ஃபில்முக்கு ஒரு ஹீரோயின் தேடினே, என் ஃபேஸ்புக்கில் அவளை நாடினே.
நாடினே என் ஃபேஸ்புக்கில் அவளை நாடினே ரெக்வஸ்ட் கொடுத்தேன் அக்செப்ட் பண்ணிட்டா காண்டாக்ட் கேட்டேன் நம்பர் கொடுத்தா ரெக்வஸ்ட் கொடுத்தேன் அக்செப்ட் பண்ணிட்டா காண்டாக்ட் கேட்டேன் நம்பர் கொடுத்தா ஃபீல் பண்ணி கதைய கேட்டா ஓகே சொல்லி மேக்கப் போட்டா ஃபீல் பண்ணி கதைய கேட்டா ஓகே சொல்லி மேக்கப் போட்டா எங்க நட்பு தொடர்ந்தது கற்பை விட சிறந்தது எங்க நட்பு தொடர்ந்தது கற்பை விட சிறந்தது We are just friends, just friends, just friends. We are just friends, just friends, just friends. குட் மார்னிங் மேடம். வாங்க குணா, எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன் மேடம். உட்காருங்க. இருக்கட்டும் மேடம். ஏதாவது சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ் மேடம், ஜஸ்ட் கிளாஸ் ஆஃப் வாட்டர். हे लक्ष्मी, 2 ग्लास पानी लेके आओ. थैंक यू. थैंक यू மேடம், இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹலோ, ஐ அம் லாரா. ஐ அம் அனு. நைஸ் டு மீட் யூ. ஹனி, இவர் நம்ம படத்தோட ரைட்டர், டைரக்டர். ப்ளீஸ் டு மீட் யூ. அப்படியே. ஷீ இஸ் லாரா. ஹலோ சார். என்ன குணா இப்படி பாக்குறீங்கோ? அவர் அதிகமா பேச மாட்டாரு. only body language and only performance. என்ன சொல்றீங்க மேடம்? புரியல. அது ஒரு பெரிய கதை குணா. ப்ரொடியூசர் நீலகாந்தன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா மேடம், பெரிய ப்ரொடியூசர். அவர்தான் இவரு. இவருக்கு ஒரு கதை சொல்ல ஓகே பண்ணி படம் முடிஞ்சு ஃபைனான்ஸ் வாங்கி ரிலீஸும் பண்ணியாச்சு. ஆனா அந்த படம் ஹெவி லாஸ். பணத்தை திருப்பி கொடுக்க முடியாம டிப்ரெஷன்ல போயிட்டு மைண்ட் மாறிடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல், மெடிசன், கவுன்சிலிங் பண்ணிட்டு அழிஞ்சிட்டு இருக்கேன் நான். பட் இப்போ now he is getting all right. I am very sorry to hear this madam. அவரோட ஆசை நிறைவேற்றுறதா இந்த ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நான். சரி, என்னோட சோத கதை சொல்லிட்டு உன்னோட டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். இவங்க பேர் என்ன சொன்னீங்க? லாரா மேம். ஓ, கார்ஜியஸா இருக்கேம்மா. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணு. நல்ல ஃபியூச்சர் இருக்கு உனக்கு. தேங்க் யூ மேம். நீங்க ரெண்டு பேரும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ஆமே? ஆமா மேடம். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா நீடிக்கணும். எனிவே, குட் லக் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மேம். போயிட்டு வரோம் சார். பை. பாப்பலாம். ஓகே. அவங்கள நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு குணா. யாரு? மேடமா? ஆமா குணா, உங்க ப்ரொடியூசர் such a great womanல எவ்வளவு பெரிய வலிய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளிய சந்தோஷமா இருக்காங்கல்ல. அத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனா சினிமாவுல ஜெயிச்சவங்க தோத்தவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படியா? ஆஹா. ஐயோ, சரியா மாட்டிக்கிட்டேனே. வா வா. குணா, ஓடி வா, ஓடி வா. திரும்பி பார்க்காத. யார் மூஞ்சில முழிக்கவே கூடாது நினைச்சனோ அவளை நீங்க பாத்துட்டேனே. நீங்க செய்யறது உங்களுக்கே சரியா இருக்கா குணா? என்ன பிடிக்கலன்னா என் முகத்தை பார்த்து சொல்ல வேண்டியதானே? என்னை இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்களே. ஐ ரியலி ஹேட் யூ குணா. சாரி காஜல். உங்க சாரியை தூக்கி குப்பையில போடுங்க குணா. வாட் இஸ் திஸ் குணா? என்ன நடக்குதுங்க? ஓ, இவதான் உன் புது ஆளா? ஆமா, அப்படி என்கிட்ட இல்லாத அழகு அவகிட்ட என்ன இருக்கு? என்ன குணா அது? இங்க What பாரு. is this? What the hell is going on here? இரு இங்க பாருங்க காஜல், உங்களை எனக்கு பிடிக்கவே இல்ல. போதுமா? ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எனக்கு உங்க ஆட்டிட்யூட் பிடிக்கல. இவன் நம்பாத, இவன் பெரிய ஃப்ராட். ஏய், மூஞ்ச பாரு. இவனை தேடி போனதுக்கு என்ன செருப்பால் அடிக்கும். ஏய், சீ போடி. என்ன குணா அது? நீ வா சொல்றேன். ஏய் லாரா, நான் சொல்றத கேளுமா. லாரா ப்ளீஸ். ரொம்ப அசிங்கமா இருக்கு குணா. லாரா, நான் சொல்றது. பாவம் அந்த பொண்ணு எவ்வளவு வேதனைப்படுது. சொல்றத கேளுமா. அவளை ஆசை காட்டி இவ்வளவு மோசம் பண்ணிருக்கீங்களே குணா. இந்த மாதிரி எத்தனை பேரை நீங்க ஏமாத்திருப்பீங்க. உங்களை ரொம்ப நம்பினேன். ஐயோ, நல்ல வேலை இப்பவாது தெரிஞ்சு போச்சு. Oh, thank God. லாரா ப்ளீஸ்,
நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னத்த கேக்குறது குணா? அதான் உங்க யோகியதை எல்லாத்தையுமே பார்த்துட்டேனே. பேசி முடிச்சிட்டியா? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? ராஜாடா. என்னது ரொம்ப சீனா போயிட்டு இருக்கானே. சரி, எங்க போனாலும் இங்க வந்துதானே ஆகணும். ஹாய் மேம், உங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் குணா வந்திருக்கேன். கொஞ்சம் திரும்பி பாருங்க மேடம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். உங்களை நான் ஷார்ட்டா காஜல் கூப்பிடலாமா? எப்படி நான் ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ஐ எம் ஃபீலிங் சோ ஹாப்பி. காஜல், என் குறும்படத்துக்கு ஏத்த ஒரு கரும்பு பொண்ணா இருப்பீங்க. மேம் ப்ளீஸ் ஒரு செல்ஃபி மேம். மேம் ப்ளீஸ். ஓகே ப்ளீஸ். allow to take it. ஆஹா, சரியா மாட்டீங்கன்னு மச்சான். நீங்க தான் இந்த காஜல் அகர்வாலா? நான் தான் அந்த காஜல் அகர்வால். இருங்க மேம், ஒரு நிமிஷம். என்ன மச்சான்? பார்த்துட்டேன்டா. இங்க சிச்சுவேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு மச்சான். அதாவது சிச்சுவேஷன்ஸ் மாத்த வேண்டியதா இருக்கு மச்சான். கொஞ்சம் அங்க பாருங்க. அவ மனசுல பெரிய காஜல் அகர்வால் நினைப்பு. ஐயோ, பாத்தீங்களா? நான் சொல்ல வந்தது சுத்தமா மறந்தே போயிட்டேன். என்னாச்சு? என்ன விஷயம்? எங்களோட காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்க போகுது. அதுல டான்ஸ் காம்படிஷனும் இருக்கு. நான் அதுல ஃபோக் டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றேன். நீங்க கொஞ்சம் எனக்கு கோரியோக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஓஎஸ். நாளைக்கு ரெடியா? ஆமா. எத்தனை மணிக்கு? ஒரு 9 மணிக்கு ரெடியா இரு. ஐ வில் bring the master. ஓகே குணா. சூப்பரா கோரியோகிராஃப் பண்ணுவாரு. கம் ஆன், லெட்ஸ் கோ. Thank you குணா. அடி கண்டாங்கி கண்டாங்கி கட்டழகி வாடி கப்பம் கட்டி போடி உள் வாங்கி கண்ணு ரெண்டு சேர்ந்து எப்புசுர எடுக்குதடி. ஒரு சிறுமியா என்ன மிரட்டுற, அட உரிமையா என்ன உருட்டுற. அடிராவெல்லாம் புயலாட்டம் ரவுண்டு கட்ட போறேன். பகலெல்லாம் வெயிலாட்டம் நான் பட்டைய கிளப்ப போறேன். அடி கட்டங்கட்டு கேடி உன் கட்டு சோறு தாடி. அடி கண்டாங்கி கட்டழகி வாட்டி கப்பம் கட்டி போடி உன் உள் வாங்கி கண்ணு ரெண்டு சேர்ந்து எப்புசுர எடுக்குதடி. தாக்குதடி தூக்குதடி வைப்பே கும்பமேளா. வேர்வ பூக்குதடி முத்தம் கேக்குதடி எக்கம் ரொம்ப நாளா. சுகத்தோண்டறிய நேக்கா சீண்டறிய நீதான் ரொம்ப சூடா. நீ எல்லாம் தாண்டறிய ஏதோ சீண்டறிய வேணா தள்ளி போட்டா. உன் சேலா என் மேல அது ஒரு சாணலாச்சு. சுக வெடி கொடுத்து வா பயம் எதுக்கு இனி நமக்கு. முடிஞ்ச வர அதை செயல்படுத்து சுகம் தினம் இருக்கு அடனாவனுக்கு. அடி கண்டாங்கி கட்டழகி வாடி கப்பம் கட்டி போடி உன் உள் வாங்கி கண்ணு ரெண்டு சேர்ந்து என் உசுர எடுக்குதடி. ஒரு சிறுமியா என்ன மிரட்டுற, அட உரிமையா என்ன உருட்டுற. அடிராவெல்லாம் புயலாட்டம் ரவுண்டு கட்ட போறேன்.
சோறு தாடி. இனி அட்டகாசம் தாண்டா என அள்ளி கொண்டு போடா. அடி கண்டாங்கி கட்டழகி வாடி கப்பங்கட்டி. சூப்பரா பண்ணியா, நல்லா பண்ணியா, வெரி குட். தேங்க் யூ மாஸ்டர். உங்களுக்கு சந்தோஷமா இருக்குண்ணா? சூப்பர் சார். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சந்தோஷமா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் குணா. சேச்சே இதுக்கெல்லாமா, நீ பெர்ஃபார்ம் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே லாரா. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரைட். யா, இட்ஸ் ஓகே குணா. ஓகே பை. பை. இவதான் மச்சி நான் சொன்ன என்ன லுக்கு விட்டாலும் சட்டே பண்ண மாட்டேங்கிறா. அதான் இன்னைக்கு ஓனர் வண்டியே தூக்கின்னு வந்துட்டேன். இன்னைக்கு எப்படியாச்சும் உன் லவ் சொல்லிடுறா. ஃபேஸ்புக்கில் பார்த்து அவன் பிக்சரு செம்மையாக இருந்தது மச்சான். நீ சொன்னா சரியா தான் இருக்கும். சரி போ, இங்க யாரும் இல்லை. சார் 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 என்ன ஸ்கூல்ல விட்டுருங்க சார். மச்சான் யாரா இவன்? பெரிய ஹீரோ நினைப்பு. இவன் ஒரு சினிமா போயிட்டு மச்சான். சரியான நேரத்துக்கு வந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். சினிமா ஆசை காட்டி பல பொண்ணுங்களாம் கரெக்ட் பண்ணுறான் மச்சான். அதான்டா ஆடு கசாப்காரன் நம்புது. சை ஸ்கூல் பொண்ணு செத்து வருடா. பொண்ணுப்பா பாவம், அந்த பொண்ணு காலையில் கூட வந்தப்பா கோயில் அண்ணா பொறுக்கிங்க இப்படி பண்ணிட்டாங்களப்பா. சீக்கிரம் போன் பண்ணுப்பா போலீஸுக்கு. ஹலோ சார், எங்க பாலத்துக்கு கீழே ஒரு பாடி கிடக்கு சார். ஒரு ஸ்கூல் பொண்ணு இருந்து கிடக்கு. ஆமா சார், ஆமா சார், எங்க பாலத்து பக்கத்துல தான். ஐ திங்க் எவ்ரிதிங் ஷுட் கோ வெல். மச்சான் கிளம்பிட்டேன். லாராவை கூட்டு வந்துடுறேன். 5 மினிட்ஸில் இருப்பேன். ஓகே மச்சான், பார்த்துக்க. எதுக்குடா மச்சான் என்னை காப்பாத்தின? நான் வாழ்ந்து என்னடா பிரயோஜனம்? அறிவில்லடா உனக்கு. அதுக்காக இப்படி ஒரு முடிவாக எடுப்பாங்க? முட்டாள்தனமா இல்லை? வரான் பாரு, அவங்ககிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போற. டேய் எதுக்குடா இப்படி பண்ண? லூசாடா நீ? எதுக்குடா தற்கொலை ட்ரை பண்ண? என்ன பிரச்சனை? நான் வாழ்ந்து என்னடா சாதிக்க போறேன்? முட்டாள். என்னை சாக விடுங்கடா. பெத்தவங்க கிட்டயும் கெட்ட பேரு, கட்டின மனைவி கிட்டயும் கெட்ட பேரு, குழந்தைக்கு பால் வாங்கி கூட காசு இல்லாத நான் ஒரு செல்லா காசுடா. இந்த பழா போன சினிமாவில் வந்து என்னால சாதிக்க முடியலடா. ஸ்ட்ரகிள் பண்ணணும்டா வாழ்க்கையில, ஜெயிக்கணும். பெயின் இல்லாம ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பின்னால பெரிய வலி இருக்குதுடா. தற்கொலை ஒரு கோழத்தனம். கவலை யாருக்கு இல்ல. யாருக்கு இல்லடா கவலை, கவலை இல்லாத மனுஷன் இல்ல. யாருக்கு இல்லடா கவலை, கவலை இல்லாத மனுஷன் இல்ல. பிறக்கும் போதும் கவலை, இறக்கும் போதும் கவலை, படிக்கும் போதும் கவலை, படுக்கும் போதும் கவலை. இங்கு நீ அடிச்சா கவலை, நான் சிரிச்சா கவலை, படைச்ச பிரம்மா கவலை. யாருக்கு இல்லடா கவலை, கவலை இல்லாத மனுஷன் இல்ல. யாருக்கு இல்லடா கவலை, கவலை இல்லாத மனுஷன் இல்ல. பிறக்கும் போதும் கவலை, இறக்கும் போதும் கவலை.
கவலை சிவாஜி இல்லாத கவலை ரஜினி கமல பார்த்ததும் போனது ரசிக கவலை கங்கையில் குளிக்காத கவலை காவேரி வராத கவலை நதிகள் சேராத கவலை சாதிகள் ஒழியாத கவலை இங்கு மழை அடிச்சா கவலை வெயில் அடிச்சா கவலை படைச்ச பிரம்மா கவலை யாருக்கு இல்லடா கவலை கவலை இல்லாத மனுஷன் இல்ல யாருக்கு இல்லடா கவலை கவலை இல்லாத மனுஷன் இல்ல பிறக்கும் போதும் கவலை இறக்கும் போதும் கவலை படிக்கும் போதும் கவலை படுக்கும் போதும் கவலை இங்க நீ அடிச்சா கவலை நான் சிரிச்சா கவலை படைச்ச பிரம்மா கவலை யாருக்கு இல்லடா கவலை கவலை இல்லாத மனுஷன் இல்ல யாருக்கு இல்லடா கவலை கவலை இல்லாத மனுஷன் இல்ல பிறக்கும் போதும் கவலை இறக்கும் போதும் கவலை தனனா நனனா நனனா தனனா நனனா நனனா சார் கூவத்தூர் சேர்ந்த லதாங்கர பொண்ணா கற்பழிச்சு கொலை பண்ணாங்களே சார் அந்த கேஸ் எந்த அளவில் சார் இருக்கு கேஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் போகுது. சரி சார். பட் அது வந்து வெளியே இருந்து எவனும் வந்திருக்க முடியாது. ஏரியாவில் இருக்க கிரிமினல் தான் என்ன பண்ணிருக்கணும். பணம் அந்த பொண்ணை ஃபேஸ்புக்கில் தான் கான்டாக்ட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி அந்த பொண்ணும் சின்ன பொண்ணு தான். பட் அவ ஒரே நேரத்தில் 10-15 பேர்கிட்ட சாட் பண்ணியிருக்கா, பேசியிருக்காப்பா. இவெல்லாம் வந்து சாட் ஆரம்பிக்குதுங்க, டேட்டில் போய் முடிக்குதுங்க. ஆமாம் சார். இந்த ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் வந்தாலும் வந்துச்சு. இந்த வயசு பொண்ணுங்களும் அந்த வயசு பசங்களும் ரொம்பவே பயங்கர அட்டகாசம் பண்ணுறாங்க சார். அவனை இதை செஞ்சவனை சும்மா விடவே கூடாது. எப்படி இருந்தாலும் அந்த பொறுக்கி பையன் வேற ஏதாவது பொம்பளை பிள்ளைக்கு ரிக்வஸ்ட் கொடுப்பான். ஆமாம், அப்பா மாட்டிப்பான். இன்னைக்கு எனி டாபிக் டுடே ஒன்லி ரிலாக்ஸேஷன். என்ன பண்ணலாம்? இங்க பார், அடிக்கிற வெயிலுக்கு இளநீர் குடிச்சா சும்மா கும்முன்னு இருக்காது. அதை விட கல்லு குடிக்கலாமா? என்ன சொல்ற? கல்லு குடிச்சா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கள்ளி எத்தனை நாள் அந்த பழக்கம்? மரியாதையா சொல்லு. இப்போ உங்களால வாங்கி தர முடியுமா முடியாதா? இப்போ என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, டாஸ்மாக் போய் ஒரு ஃபுல் ஓட்காவை வாங்கி அடிச்சுட்டு உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிருவோம். அடிப்பாவி, வெரி வெரி பேட். இப்போ 10 என்றதுக்குள்ள இங்க கல்லு வந்தாகணும். கல்லு தானே உனக்கு வேணும்? ஆமா. கண்ணை மூடு. நான் சொல்ற வரைக்கும் உன் கண்ணை திறக்கவே கூடாது. ஸ்டார்ட் யுவர் கவுண்ட் டவுன். 10. அப்படியே ஸ்லோவா சொல்லிக்கிட்டே இப்படி திரும்பு. திரும்பு. 7 6. போதும். கண்ணை தர. ஓபன் பண்ணுவா. கண்ணை தர. அங்க பாரு. வாவ், ஓ மை காட் குணா. தட்ஸ் குணா. எப்படி குணா? நோ லாஜிக் பட் மேஜிக். கம் ஆன் குணா, சீக்கிரமா கொடுங்க. எங்க இருக்கு கல்? ஐ வாண்ட் டு ஹேவ். வெயிட். இத பிடி. இதெல்லாம் வேண்டாம் குணா, கொடுங்க. அடிப்பாவி மகளே, அக்கா குடிகாரியா இருப்பா போல. கடிச்சுக்க ஏதாவது இருக்கா குணா? உன் சுண்டு வரல கடிச்சுக்கோ. கம் ஆன் குணா, பீ சீரியஸ். ஊர்ல ஏதாவது இருக்கா? வாய் தர. இவ்வளவு சரக்கு அடிக்கிறா, நான் கவுந்துருவோம் போல இருக்கேன். கீழே வை. தேங்க்ஸ் குணா, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ. ஆர் யூ ஹாப்பி நவ்? ஹாப்பியா இருக்கேன் குணா. நீங்க குடிக்கலையா குணா? எனக்கு இது செட் ஆகாதுமா. நமக்கு இளநீ இருக்கு, நேச்சுரல் ஆர்கானிக். பாத்து. அது என்னமோ விளையாட்டு சொன்னீங்களே, என்னது குணா? ஐ அம் வெயிட்டிங். கம் ஆன். என்ன டயர்ட் ஆயிட்டியா? ஆர் யூ ஓகே? குணா, அப்ப வீட்டுக்கு போயிடலாமா? சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு. இங்க வா. வீட்டுக்கு போலான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏதோ ஒரு கேம் சொன்னீங்களே, என்னது குணா? அந்த கேம் என்ன? எனி ரொமான்ஸ் இன் யூ டீச்சிங் மீ? இந்த குட்டிய இன்னைக்கு தண்ணியில போட்டா தான் தெரியும். வா, இன்னைக்கு ஒரு வழி பண்ற உன்னை. வா 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 வா.
உன் சாப்டர் இதோட உன் க்ளோஸ் லாரா. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட். சாப்பிடு இரு இரு இரு. அப்படி போடு. I'm so sorry my dear Lara. Your chapter is over. சொல்லுடி. எத்தனை வாட்டி ஃபோன் அடிச்சேன், ஏன்டி எடுக்கவே இல்ல? ஓ அதுவா, நேத்து எனக்கு ரொம்ப ஹெடேக்கா இருந்துச்சு, அதனால தான் மார்னிங் எந்திரிக்க முடியல. நேத்து குணாவை மீட் பண்ணல, அப்புறம் ஏன்டி மூட் ஆஃபா பேசுற? அப்படி இல்ல மனிஷா, நான் நினைச்ச மாதிரி குணா நல்ல ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் இல்ல. இதுக்கு மேல எதுவும் கேட்காதா? விடு. சரி, எங்க இருக்க? மோனிகாவை பாத்தியா? ஆமாண்டி, மோனிகாவை பார்க்க இப்ப அவ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓகேடி, ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணு. ஓகே பை பை. ஓகே ஓகே. ஹாய் மோனிகா. ஹாய் லாரா. சீக்கிரமா, ஏன் லேட்? வந்து சொல்றேன் இரு. சீக்கிரமா வா. ஹேங் ஓவரா இருப்பான்னு நினைக்கிறேன். திருப்பி ட்ரை பண்ணுவோம். ஹலோ லாரா, நான் தான் குணா பேசுறேன். I hate you. என்ன லாரா, என்னாச்சு? ஒன்னும் இல்ல. சரி, நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? Only glass of water. ஓகே லாரா. ஹலோ லாரா. ஏன் குணா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? குணா இப்படி நடப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் நல்லா தானே நடக்கிறேன். என் காலுக்கு ஒன்னும் ஆகல. Stop this crap. Just be serious now. ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? நேத்து என்ன பண்ணீங்க? உண்மையை சொல்லுங்க. நேத்து தென்னங்கல்ல குடிச்சிட்டு சும்மா ஜம்முன்னு இருந்த. எந்த ஆம்பளை பார்த்தா கம்முன்னு இருப்பான். Stop it குணா. நீங்க ரொம்ப டீசென்ட்னு நினைச்சா. ச்சே, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. லாரா லாரா, நான் சொல்றத கேளு. லாரா. என்ன மச்சான், காலையிலேயே உங்க ஹீரோயினோட டூயட் பாடிட்டு இருக்கியா? நீ வேறடா போனை கட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ என்னடா பண்ணலாம்? கட்டிங் கூட போட முடியாது. கடை 12 மணி தான் திறப்பாங்க. சி, பெரும் குடிகாரங்களா. எந்த நேரமும் குடியே நினைப்பு. அதான் மச்சான் உண்மையான குடிமகனுக்கு அழகு. மச்சான் சூப்பர் சிச்சுவேஷன் புடிச்சு வச்சிருக்கேன், கேக்குறியா? என் சிச்சுவேஷனே இப்போ மோசமா இருக்கு. எப்படி போறீங்க? நான் கேக்குறேன். ஆனா சரக்கு வாங்கி கொடுத்துட்டு சொல்லு. வா. சரி வா. வாங்க. என்னாச்சு? என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? அக்கா 4 நாளா நான் எதுவும் சாப்பிடலக்கா, பசிக்குதுக்கா. உண்மையா சாப்பிடலையா? இல்லக்கா சாப்பிடல. எங்க அம்மா கிட்டக்கா. சரி, ஸ்கூலுக்கு போறியா? இல்லக்கா. ஏன் போக மாட்டே ஸ்கூலுக்கு? காசு இல்லக்கா. ஓ அப்படியா? ஓ சரி, உனக்கு யாரை பிடிக்கும்? எந்த ஆக்டர் பிடிக்கும் உனக்கு? எனக்கு சூர்யா அங்கிள் ரொம்ப பிடிக்கும். சூர்யா அங்கிள் ரொம்ப பிடிக்குமா? சூர்யா அங்கிள் உங்களுக்காக ஒரு பெரிய ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்காங்க. பெரிய ஸ்கூல். அங்க சேர்த்து விடுற, நீ படிக்கிறியா? சரிக்கா. நீங்க நல்லா படிக்கணும். ஓகே. இப்போ இத வச்சுக்கோ. போய் சாப்பிடு. சரிக்கா. ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன். ஹாய் லாரா, எப்படி இருக்கீங்க? என்ன லாரா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இப்படி பதிலே சொல்லாம இருந்தா எப்படி? கம் ஆன் லாரா, ப்ளீஸ் வண்டியில இருங்க. வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்கடி போலாம். ஏ லாரா, பாவண்டி, பார்க்க ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு. பேசுடி. நேரம் ஆயிடுச்சு, வாங்கடி போலாம். உனக்கு பிடிக்கலனா நீயே டைரக்டா சொல்லிடு. ஓகே குணா, I am not interested in acting. I am sorry to say this. We are done. ஓகே லாரா. Goodbye. வாங்கடி போலாம். Let's go. லாரா, உன்னை பத்தி நல்லா தெரியும். இல்லாத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிற. ஒருவேளை இதுவும் அந்த மாதிரி இருக்குமோன்னு தோணுது. லாரா, நாங்க அவங்கள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். அவங்க ஒன்றும் தப்பான ஆள் மாதிரி தெரியல. அப்புறம் உன் இஷ்டம். லாரா, என்ன மோடி,
நாம சொல்றத சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவ இஷ்டம். ப்ளீஸ் லாரா, ஷார்ட் ஃபிலிம் விடுங்க. அப்ப நம்ம நட்பு அவ்வளவுதானா? We are done. That's it. வீடு வந்துருச்சா? என்ன மாமா அது? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்டாரு, வேற ஒன்றும் இல்லை. மாமா கொஞ்சம் ஸ்டெடியா நில்லுங்க. ஏன்பா இப்படி குடிச்சிட்டு உங்களை அழிச்சிக்கிறீங்க? அம்மா இங்க வாமா. ஆமா என் மேல கோச்சிக்காதம்மா. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. உங்க அம்மா போன இடத்துக்கு நானும் போகணும். அதனாலதான் டெய்லி நானும் குடிக்கிறேன். அப்போ என்ன பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? அப்பா அம்மா இல்லாம நான் தனியா வாழணுமா? அதான் உங்க ஆசையா? அப்படிலாம் ஒண்ணு நான் விட மாட்டேம்மா. எனக்கு இருக்கிற சொத்து சுகம் எல்லாம் உனக்குதான். உன்னை கண்டிக்க போறவன் உன்னை மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன். மாமா வெண்ணெய் கையில வச்சு நெய் காலையில எப்ப அவன் கிடைக்கிறானோ அவன் கையில முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டை வேகும். மாமா என்ன மாமா இது? சரி மாமா உள்ள கொண்டு படுக்க வை, நான் காலைல பேசிக்கலாம். மாமா மேல எது ஹெல்ப் பண்ணா கூப்பிடு. பார்த்து மாமா, பார்த்து பாத்துப்பா, பார்த்து கதை நான் சாத்திக்கிறேன். மாப்பிள்ள அன்னைக்கு பார்த்தோம் அந்த சாப்பிட்டு மாப்பிள்ள, அவங்க பொண்ணு வீடு பார்க்கறதுக்கு என்னைக்கு வராங்கன்னு ஏதாவது தகவல் சொல்லி அனுப்பிச்சாங்களா? நாளைக்கு நேர்ல வரேன்னு சொல்லியிருக்காங்க மாமா. மாமா காஃபி. தேங்க்யூடா செல்லம். ஆஹா, காஃபினா லாரா காஃபி தான். சூப்பரா இருக்குமா? மாமா காஃபி போட்டது நான் போடல, வேலைக்காரி தான். மாமா லாரா இங்க வாமா, இங்க வா. வாமா, அப்பா கூப்பிடுறாருல. அப்பா மேல கோவமா? என் மேல அப்படி என்னடா கோவம்? நீங்க எப்போ இந்த பாலாப்பன குடி நிறுத்துறீங்களோ அப்பதான் உங்ககிட்ட நான் பேசுவேன். நான் என்ன விரும்பியாம குடிக்கிறேன்? உங்க அம்மாவை நினைச்சு குடிக்கிறேம்மா. ஆனா உன இத சொல்லி என் வாயை மூடி அடைச்சிடுறீங்க. ப்ளீஸ் டாட். சரிம்மா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் குடிக்கிறத நிறுத்திடுறேன். டாட், மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். ஓகேடா. உன் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சரிம்மா, இதை பாரு, நான் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத நிறுத்திக்கிறேனே. சந்தோஷம் தானே? ஓகேவா? சந்தோஷம் தானே? சரிம்மா. பாய் பாய். நீ புறப்படு. அப்புறம் என்னம்மா, அப்பாவும் பொண்ணும் சமாதானம் ஆயிட்டீங்க. டேய் குடிச்சது போதும், கிளாஸை கொடுங்கடா, எல்லாத்தையும் கொடுங்கடா. சரி மாப்பிள்ள, நான் முக்கியமான வேலையா கொஞ்சம் வெளியில போறேன். சரிங்க போயிட்டேன். பாத்தியா மாப்பிள்ள, என் பொண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறேன். விடுங்க மாமா, சின்ன புள்ள ஏதோ விவரம் இல்லாமல் பேசுது. மருமை நான் பார்த்துக்கிறேன். இல்லை மாப்பிள்ள, அவள் வளர்ந்துட்டா. அவளை யார் கையிலாவது பிடிச்சி கொடுக்கணும். அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன். மாப்பிள்ளைய கையில் வச்சு என்ன மாப்பிள்ளை வச்சுக்கிறீங்க? ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை. சரி மாப்பிள்ள, ஊட்டியில் வாட்ச்மேன்ட்ட பேச சொன்னேன்னு பேசுனீங்களா? பேசியாச்சு மாமா. லாராக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவளுக்கு அங்கே தான் சாந்தி முகூர்த்தம். மாப்பிள்ள என்ன மாமா, டைம் ஆயிடுச்சா? வெளியில வேலை இருக்கு, நான் புறப்படுறேன். சரி மாமா. தம்பிங்களா வரேன். ஓகே சார், ஓகே. நான் மச்சான், உன் மாமனார் என்ன சொல்றாரு? விடு மச்சான், என்னைக்கா இருந்தாலும் நமக்கு தானே கிடைக்க போகுது. ஆமா, நான் உன்கிட்ட ஒரு மேட்ரு ஒன்று சொன்னேன், அது என்னாச்சு? ஆடா, அது ஒரு விடோ மாப்பிள்ள. ஆனா அவ பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. வாட் எ பியூட்டி. அப்புறம் என்ன, அம்மாவை விட்டு பொண்ணை தூக்கிடு. கண்டுக்காது, சரியா? மகேஷ், நாளைக்கும் இதே இடத்துக்கு வந்துரு, சரியா? ஓகே.
பாய் மகேஷ். ஓகே பாய் லாரா. லாரா ஒரு செல்ஃபி. லாரா நான் சொல்றத கேளு லாரா. லாரா, உன்னை பத்தி நல்லா தெரியும். இல்லாத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிற. ஒருவேளை இதுவும் அந்த மாதிரி இருக்குமோன்னு தோணுது. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ? மனிஷா பார்த்த உடனே குணாவை ஜட்ஜ் பண்ணிட்டா. அவங்க ஒன்றும் தப்பான ஆள் மாதிரி தெரியல. அப்புறம் உன் இஷ்டம். மோனிகா சொல்றத வச்சு பார்த்தா அதெல்லாம் பிரம்ம மாதிரி தான் இருக்கு. நீங்க 2 பேரும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ஆமே. ஆமா மேடம். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா நீடிக்கணும். ஐ திங்க் நம்ம தான் அவசரப்பட்டு பேசிட்டோம். அழு பார்க்கலாம் சிரி பார்க்கலான்னு எனக்கு நடிப்பு தான் சொல்லி கொடுத்தான். சி, பெண் புத்தி பின் புத்தி தான். ஐ எம் எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஒரு மெசேஜ் தட்டி பார்ப்போம். என்னக்கா நீ சாப்பிடலையா? நான் சாப்பிடுறது இருக்கட்டும். போன்ல யாரு? ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா? ஆமாக்கா, சேட் பண்ண கூப்பிடுறா. வர வர ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிற, தூங்கவும் மாட்டேங்கிற. எப்ப பார்த்தாலும் சேட்டிங்கு ஃபேஸ்புக்குன்னே இருக்க. காதல் பண்ற வயசை விட்டுட்டு இப்ப லூட்டி அடிச்சிட்டு இருக்க. அக்கா we are just friends கா. பொய் சொல்லாதடா. இதே மாதிரி எத்தனை தடவை தான் சொல்லுவ? ஆமாக்கா, என் குறும்படத்துக்கு ஏத்த குறும்பு பொண்ணு. அதான் டக்குன்னு பிடிச்சிட்டேன். நிஜ வாழ்க்கையிலயும் அவளை ஹீரோயின் ஆக்கிட்டனா எனக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்சிரும். சிம்பாலிக்கா நான் உனக்கு பாரம் சொல்ற பத்தியா? சேச்சே, நான் தாண்டா உனக்கு ரொம்ப பாரமா இருக்கேன். நீ ஜெயிக்கணும், கண்டிப்பா ஜெயிக்கணும். ஆரம்பிச்சிட்டியா உன் சின்ன திரை சீரியல் எபிசோட? இங்க வா. நீ எனக்கு அக்கா மட்டும் இல்ல, 10 மாசம் சுமக்காத தாய். உன்னை அவ்வளவு சீக்கிரம் இழக்க மாட்டேக்கா. இப்படியே எமோஷனலா பேசி என் வாயை அடைச்சிரு. இந்த வழி இது தொடச்சுக்கோ. உன்ன டெல் மீ குணா. ஹலோ. ஹாய் லாரா. ஹாய் குணா, எப்படி இருக்கீங்க குணா? ஃபைன் லாரா. சாரி லாரா. நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம இஷ்டப்படி பேசிட்டேன். பரவாயில்ல விடுங்க. ப்ளீஸ் குணா, ஐ அம் சாரி. நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அப்படியா? சர்ப்ரைஸா? யா. ஐ அம் வெயிட்டிங் குணா. சொல்றேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ப்ளீஸ் சீக்கிரமா சொல்லுங்க குணா. என் லாரா தான் என் குறும்படத்துக்கு குத்து விளக்கேத்தி ஸ்கிரீனிங் பண்ணணும். அப்படியா? நான் எல்லாமே எப்படி முடிச்சீங்க? அதுதான் சர்ப்ரைஸ். குணா, கம் ஆன் குணா. அப்போ ஸ்கிரீனிங் எப்போ குணா? இப்போ நீங்க நினைச்சா இந்த நிமிஷம். ஓ, என்ன சொல்றீங்க குணா? எப்படி இது முடியும் குணா? நீங்க விரும்பினா இப்பவே பார்க்கலாமே. அப்போ நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலாமே. தட் இஸ் இம்பாசிபிள். நான் உங்க கூட சேர்ந்து பார்க்க ஆசையா இருக்கு. பக்கத்துல உட்கார்ந்து பார்க்கணும்னு சொன்ன உடனே கொஞ்சம் யோசனை பண்ற மாதிரி தெரியுது. சேர்ந்து பார்த்தா ஜாலியா தான் இருக்கும். ஆனா என்ன சொல்றீங்க? சரி, அது போதும். காலையில எப்பவும் நான் 3 மணிக்கு எழுந்து படிக்கிற ஹாபிட் இருக்கு. லாரா, நீங்க எந்த நேரத்துக்கு கூப்பிட்டாலும் ஐ அம் ரெடி. உங்களுக்காக மாடியில காத்துட்டு இருப்பேன். Oh, that sounds good. All right, we'll see you soon. Thank you. குணா, நீ நினைச்சத சாதிச்சிட்டடா. போய் தூள் கலப்பு. மச்சான், நல்லவனா கெட்டவனா இல்ல காமெடியானா, என்ன செஞ்சாலும் எது நடந்தாலும் சும்மா கூலாவே இருக்க நீ. டேய், கூலா இருக்கும்போது தான்டா ஹாட்டு சாப்பிட முடியும். எந்த வேஷம் போடுறோமோ அந்த வேஷத்துக்கு மாறிட வேண்டியதுதான். இப்போ நான் போட்டிருக்கிறது நாய் வேஷம். அதான் இப்படி குலைச்சிட்டு இருக்கேன். மச்சான், என்ன போதை ஏறினாலும் நீ போற போதை பொருள மச்சான். டேய், நான் யாரு? அவ உனக்கு முறை பொண்ணு மச்சான். அவளை தொட உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு.
நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு பூத்த ரோசாடா என் லாரா. அந்த மலரை நான் பார்க்க, ரசிக்க, பொறிக்க, ருசிக்க, மணக்க எனக்கு உரிமை இருக்கு. அதுல என்ன மச்சான் சந்தேகம்? என்ன மச்சான் அவளே நினைச்சு புலம்பினுங்கிற? ஒரு பிள்ளைக்கு தாய் மாமானா கட்டி கூட இருக்கேன், அப்படிதான் மச்சான் இருப்பான். என் மாமா எந்த நாய்க்கு வேணா கட்டி கொடுக்கட்டும். ஆனா இந்த மோப்பம் முடிச்ச வளர்ப்பு நாய் அந்த எலும்ப கடிச்சு ரசிச்சு ருசிச்சு மென்னு துப்புனதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாய்க்கு அந்த எலும்பு கிடைக்கும். நீ சொல்லும் போது தலையில ஜூன் ஏறுதுடா. அப்பா மாமாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது என் சாப்டர் க்ளோஸ். ப்ளீஸ் கால் மீ when you reach. நான் சொன்ன மாதிரி கேமரா செட் பண்ணிட்டேல்ல? பண்ணிட்டேன்டா. தேங்க்ஸ் மச்சான். அக்கா அக்கா, அடப்பாவி என்ன சுகமா தூங்குது பாரு. இப்ப பாரு அக்கா. என்னடா? சாரி ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ்க்கா. என்னாச்சு? சொல்றேன் இருக்கா. என்ன சொல்லுடா? இரு ஷார்ட் ஃபில்ம் முடிச்சிட்டேன். முதல்ல போட்டு காமி. உனக்கு இல்லக்கா. அப்புறம் யாருக்குடா? லாராவுக்கு. அடப்பாவி, நீதான் என் அம்மா அப்பா சாமி குரு, இந்த உலகமே நீதானே சொன்ன. இருந்தாலும் லாரா கூட பார்க்க ஆசையா இருக்கு. உன்னோட சந்தோஷம் தான்டா என்னோட சந்தோஷம். சந்தோஷமா போய் போட்டு காட்டு. என் அக்கானா அக்கா தான். இப்படியே ஐசிச்சிரு. See you கா, bye. La 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 la. என் மாமனுக்கு கொழுக்கு முழுக்கு எப்படி இருக்கும்னா கொல்லுறாளே. அது இதுதானா? இதான் இருக்கு. இது எனக்கு தான். கிளிய வளர்த்து பூனைகிட்ட கொடுக்க பாக்குறிய மாமா? எனக்குத்தான். ஆமாண்டா, நீ இப்படி பண்ணுவ நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு நிமிஷம் கூட என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. போடா போடா, வெறி பிடிச்ச நாய். இதுக்கு என் பின்னாடியே சுத்திட்டே இருந்தியா? சொல்லு லாரா. இல்லப்பா. டேய், யார் நீ? சார். யார் பாரு? Facebook friend. Facebook friend-ஆ? Facebook friend இங்க என்ன பண்றான்? அது வந்துப்பா. என்னம்மா ஒரே சத்தமா இருந்துச்சு, என்னாச்சு? ஏதோ Facebook ஷார்ட் ஃபிலிம் ஃப்ரெண்ட்ன்றா, என்னன்னு கேளு. சொல்லு லாரா. யார் இவன்? சொல்லு, யார் இவன்? சொல்லு. யார் இவன்? சொல்ல. சொல்லு.
ஓ எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து சின்ன சின்ன பொண்ணுங்களை சினிமா ஆசை காட்டி சீரழிக்கிறவன் நீ தான்டா. அடிக்காதீங்க. இதுக்கு மேல இவனை அடிச்சீங்கன்னா இவன் செத்து போயிடுவான். இவனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் இவன் திருந்துவான். நாங்கெல்லாம் தேவையில்லையாடா? அக்கா தேவையில்லையா? யார் வந்திருக்காங்க பாரு. இங்க பாருடா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் வரேன். என்ன குணா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே? குணா, உங்களை இந்த நிலைமையில பார்க்க கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. சொல்லுங்க குணா. லாராவை பார்க்கணும். லாரா எங்க இருக்கா? அந்த அட்ரஸ் வேணும் ப்ளீஸ். அதுக்கு அவசியம் இல்லை குணா. கண்ணை மூடிக்கிட்டேன், நீ கதவை திறந்து வா. கண்ணை மூடுங்கன்னா கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சரி. எனக்கு தெரியும் நீங்க பாப்பீங்கன்னு, அதான் ஷர்ட்டோட வந்துட்டேன். ஹலோ, என்ன லுக்கு? போங்க, போய் குளிச்சிட்டு வாங்க. என்ன காதுல சோப்பு இருக்கிற மாதிரி இருக்கு? இங்கதான் போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. மனதோடு ஏதோ அலை மோதுதே, நினைத்தாலே சிலிர்க்கின்றது, பனிப்பூவே சுடுகின்றது, அணைத்தாலே ஆசை தீராதோ, சில் 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 சிலன காற்று படபட என் நெஞ்சில் ஆசை ஊற்று, தாம் தீட்டோ மகரி சாசா தக்கிட்ட தாம் தீட்டோ விமக சாசா, விழியோரம் விழியோரம் தோன்றும் கனா போலவே, மனதோடு மனதோடு ஏதோ அலை மோதுதே. உறவாடும் பூங்காற்றும் ஏதோ சேருதே, அருவே
விழியோரும் விழியோரும் தோன்றும் கன போலவே மனதோடு மனதோடு ஏதோ அலை மோதுதே. சொல்லுங்க மாமா. என்னம்மா பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களா? காலையில 10 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். சரிம்மா, இடமெல்லாம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு மாமா, பியூட்டிஃபுல். சரிம்மா, உங்களுக்கு ஒரு 10 நாள் தங்குற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருக்குறேன். எத்தனை நாள் தங்கணும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். சரி சரி சரி, எத்தனை நாள் தங்கணும்னு விருப்பப்படுறியோ சந்தோஷமா இருந்துட்டு வா. சரி, தம்பி இருக்காப்லையா? இருக்காரு மாமா. குடுமா. இந்தாங்க. என்ன தம்பி, இடம்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? ஸ்டேஷன்ல இறங்கினதுமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். டிஃபன்லாம் சாப்பிட்டாச்சா? சாப்பிட தான் போயிட்டு இருக்கோம். சரி, ஒன்றும் பயம் இல்லையா? பயமா? எதுக்கு? இல்லை, தனி பங்களா லோன்லியாக இருப்பீங்களே அதான். அதெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்லை. எதுனா ஒன்றா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நமக்கு தெரிஞ்சால் தான். ஓகே ஓகே. வாட்ச்மேன் இருக்காரா? இருக்காரு. கொடுக்கட்டுமா? இல்லை வேணாம் வேணாம் வேணாம், நீங்கள் போய் டிஃபன் சாப்பிடுங்க, நான் அப்புறமா அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரியா? ஓகே பாய். அடி நீ கையை கொடுத்தாயா, காதலிலே கண்மயங்கி கட்டி பிடிச்சாயா. எதுக்காக அழுகுறீங்கன்னா நானும் கூட சேர்ந்து அழுவன்ல. இல்ல, எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொன்னா நானும் கூட சேர்ந்து சிரிப்பேன்ல. ஏன் வாட்ச்மேன், உங்க வயசு என்ன? வர தை பிறந்துச்சுன்னா 55 முடிஞ்சு 56 ஆகுதுங்க. ஏன்? 56 வயசுல இவ்வளவு கிளாமரா ஐஸ்வர்யா ராய் போட்டோ பார்த்து ரசிக்கணும்னு தோணுதா? தம்பி, ஐஸ்வர்யா ராய நேர்ல பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்ல. பாப்பா நீமா? நான் நேர்ல பார்த்திருக்கேன். 20 பட ஷூட்டிங்க்கு ஊட்டிக்கு வந்திருந்தாங்க. பக்கத்துல நின்று பார்த்திருக்கேன், தொட்டு கூட பேசியிருக்கேன். அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. இப்போ மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா வாத்து, கோழி, முயல், புறா இதெல்லாம் வீட்டில் வளர்த்து கொஞ்சது இல்லை? அதே மாதிரி தான் எனக்கு மனசுக்கு பிடிச்சு போச்சு. ஐஸ்வர்யா ராய் போட்டோவை கொண்டு வந்து ஒட்டி வச்சிருக்கேன். இதுல என்ன தப்பு? ஐஸ்வர்யா ராய் பத்தி நினைச்சா அப்படியே மனசு ஐஸ் மாதிரி உருகுமே. ஆமா ஆமா, ஐஸ்வர்யா ராய் என்ன சாதாரணமான அழகா? உலகமே அசந்து பார்க்குற அழகாச்சு. மனசுல இருக்கிற மொத்த உற்சாகத்தையும் கண்ணில் காட்டுற அந்த காந்தமான பார்வை, பூமி பூக்கே வலிக்குமோங்கிற மாதிரி பார்த்து பார்த்து நடக்கிற நட, சந்தோஷத்தையே அளவெடுத்து தச்சு போட்ட மாதிரி ஓட, சிரிப்புல, ரசிப்புல, மொறப்புல, வியப்புலன்னு மௌன மொழியிலேயே 1000 அர்த்தங்களை புரிய வைக்கிற நளினம். ஸ்கை கலர்ல ஐ, லெமன் கலர்ல ஸ்கின், கேரட் கலர்ல லிப்ஸு, தேவதை. தம்பி, ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க சம்சாரம் தான் டைனிங் ஹாலை விட்டு தானே ஓடி போச்சு. ஐஸ்வர்யா ராய் போட்டோ ஒட்டின அன்னைக்கே நம்ம சம்சாரம் நம்மளை விட்டு ஓடி போச்சு. யோ, நீ என்ன விவகாரமான ஆளா இருக்க? நான் உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஹலோ ஹலோ, முதலாளி சொல்லுங்க முதலாளி. யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? இப்பதான் டிபன் சாப்பிட வந்தாங்க. தம்பி ஐஸ்வர்யா ராய் பத்தி சொல்லிச்சு. உடனே சும்மா நோய் நோயின்னு பேசிட்டு இருக்காத. டிபன் சாப்பிட்டாங்களா? டிபன் சாப்பிட்டாங்க முதலாளி. இனிமேல் லஞ்சுக்கு தான். ஒழுங்கா நான் சொல்றபடி செய். ஐயோ முதலாளி, வேண்டாம் முதலாளி. நானே எப்படி முதலாளி? சரி முதலாளி.
பண்ணுற நீ ரொம்ப பிகு பண்ணுற நீ ரொம்ப பிகு பண்ணுற உன் மனதில் இடம் கேட்டால் நீ ரொம்ப பிகு பண்ணுற நிறுத்துங்க 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 சொல்றேன்ல. இப்ப எதுக்காக சிரிக்கிறீங்க? அமிதாப் பச்சனை நினைச்சேன், சிரிச்சேன். அமிதாப் பச்சனையா? அவரையே நினைச்சு சிரிக்கிறீங்க? துன்பம் ஒரு வேளையில சிரிங்கன்னு அமிதாப் பச்சன் தானே சொல்லியிருக்காரு. அது அமிதாப் பச்சன் சொல்லல, திருவள்ளுவர். அது உங்களுக்கு தெரியும். ஆனா அமிதாப் பச்சன் சொன்னனால தானே நீ சிரிச்ச. சிரிச்சிட்ட சிரிச்சிட்ட அப்ப சமாதானம் ஆயிட்ட. சிரிச்சிட்ட ஆமா தானே? ஹலோ. அட பாவி, எப்படி எனக்கு துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு? பேசுடா பேசு. ஏன் இப்படி ஊம மாதிரி மூச்சிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டதும் என் நெஞ்சு வெடிச்சிட போல இருந்தது. சரிடா சரி, நீ தான் இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டல. அப்புறம் எதுக்குடா என்ன லவ் பண்ண? அப்புறம் எதுக்கு என்ன கிஸ் பண்ண? அப்புறம் எதுக்கு? அதெல்லாம் பண்றதுக்கு நான் வேணும், ஆனா கல்யாணம் பண்றதுக்கு இன்னொரு வேணும். அப்படிதானே? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. போலீஸ் கோர்ட் கேஸ்னு உன்னை இழுத்தடிச்சு நோரடிக்க வைக்கல. நான் புரிய நம்ம ஃப்ரீயா இல்லடா. ஏய் அறிவில உனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல எந்த நேரத்துல என்ன பேசணுங்கிற ஒரு விவஸ்தை இல்ல? சாரிடா செல்லம், செல்ல நீ புடிங்கிட்டியா? சும்மா உன்னை டீஸ் பண்ணத்தான் அப்படி பேசுன. என் கல்யாணத்துல நீ அப்படி பேசுனல, அதான். போ போய் சமாதானம் பண்ணு. நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கும். போனால முடியலன்னா சொல்லு, நானே நேர்ல வந்து சமாதானம் பண்றேன். போனை கட் பண்றீ முதல்ல. நில்லு நில்லுன்னு சொல்றல. ஏய் லாரா நில்லு. ஐயோ பக்கத்துல வராதீங்க, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ நடந்தது என்னன்னு புரிஞ்சிட்டு பேசலாரா? நான் ரெண்டு கண்ணால பார்த்தேன், நீ கோவக்காரன் தான். நான் கோவக்காரன் இல்ல. இல்ல, எரிமலை மாதிரி கண்ணெல்லாம் செவந்து முகமே ரௌத்ரமா மாறுச்சே. ஐயோ நான் கோவக்காரன் இல்ல. நீ கோவக்காரன் தான். நான் கோவக்காரன் இல்லன்னு சொல்றல. நான் தான் பார்த்தனே. நான் கோவக்காரன் இல்ல. இப்ப என்ன பண்ண நம்புவ? தலைகீழ நிக்கணும். இது நில்ல, நான் நிக்கணும். நான் சொல்ற வரைக்கும் நிக்கணும். ஹாய் பிங்கி. என்னடி? ஒரு ஊடல் போயிட்டு இருக்கு. ஊடலா? என்ன ஊடல்? இல்ல, என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டே ஐஸ்வர்யா ராய் இப்படி அழகு அப்படி அழகுன்னு பேசுறாரு. அதான் கோவம் வந்த மாதிரி ஒரு பிகு பண்ணிட்டு இருக்கேன். ஹேய், நீ ரொம்ப பிகு பண்ற. பாவண்டி அவன். ஊடல் கிடல்னு ஏதாவது ஏடா கூடமா ஆயிட போகுது. புரியுதா? இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சரி. ஹனிமூனுக்கு போன இடத்துல அது நடக்காம நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லா வா. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, சும்மா நோய் நோய் பேசிட்டே இருக்க. போனை கட் பண்றீ. நான் சொல்ற வரைக்கும் நிக்கணும்னு சொன்னேன்ல. நான் சொன்னதை நீ கேக்கல. நீ கோவக்காரன் தான். 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 நான் கோவக்காரன் தான்டி. கோவக்காரன் தான். நான் கோவக்காரன் தான். கோவக்காரன் தான். வாட்ச்மேன், என்ன அது வந்து என்னையா தேடுற? அது உங்களை தான் தேடுனேன். எதுக்கு? என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்கிறியா? சொல்லியா? அதாவது ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு போலாம்னு. விவாகரத்து வேணும், கொண்டு வரியா? என்னையா முழிக்கிற? கொண்டு வரியா? இல்ல, காஃபி டீனா அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் தேவையில்ல. நேரா ரயில்வே ஸ்டேஷன் போ. ஊட்டி டு சென்னை 2 டிக்கெட் போட்டு வந்துகிட்டே இரு. இந்த புடி புடியா. போயாண்ணா.
நீ அருகினில் வாடா சேட்டைகள் செய்யும் என் சில்மிஷபடவா அச்சம் வெட்கம் தீ வைக்கிறேன் ஆசை முத்தம் நான் கேட்கிறேன் ஆப்பிள் மரம் நான் ஆகிறேன் நியூட்டன் இங்கு நீ என்கிறேன் என்னோடு காவிட்டு நீ செல்வதா பூவோடு ஒன்றென்று போர் செய்வதா உன் மார்பில் நான் ஆட ஊஞ்சலிடு உள்ளூர தேனூர முத்தமிடு அழகிய திருடா நீ அருகினில் வாடா சேட்டைகள் செய்யும் என் சில்மிஷபடவா. இங்க பாருங்க, சந்தேகப்படும்படி என்ன இருந்தாலும் சரிதான், அள்ளிட்டு வாங்க. ஓகே சார். போங்க. ஓ, நீங்க தானா? இப்படி வாங்க. பார்த்தா படிச்ச பிள்ளைகள் மாதிரி தெரியுது, பார்க்கவும் அழகா இருக்கிய. உன் வயசு என்ன? 21. A beautiful young lady in 21 years old. மேஜர் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஆணவம் இல்ல? ஒரு ஆம்பளை பிள்ளை கூப்பிட்டோம்னா உடனே வந்துருவியா? உங்க அப்பா அம்மா ஒண்ணே எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. உங்க 2 பேருக்கும் சின்ன வயசு, ஓகே. அதுக்காக உலகத்துல எவ்வளவு நாடுகள் கிடக்கு, அங்க ஓடி போங்கள. இந்த சிங்கம் பார்ட் 3 ஏன் ஏரியால இருந்து இப்படி அசிங்கப்படுத்தல? அறிவில்ல சார்? சார் என்ன சார் அவங்க கிட்ட போய் நாகரிகம் இல்லாம பேசுறீங்க? யாருடா நீ? உன் பேர் என்ன? போதுமடா சாமி. உன் பேர் என்னன்னு கேட்டேன். சார் போதுமடா சாமி. உங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்னன்னு கேட்டேன். போதுமடா சாமி தான் சார். தலை விதிடா. போதுமடா சாமி. கூப்பிட்டீங்களா சார்? ஒன்னு கூப்பிடலையா? போதுமடா சாமி இப்ப கூப்பிட்டேன். சார் ஆமா, நீ யாரு, என்ன வேலை பார்க்க? இங்க வாட்ச்மேனா இருக்கேன் சார். பணத்தை வாங்கிட்டு மாமா வேலை பார்க்க நீ? இது சார் தப்பா சொல்லாதீங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸ் யாரோட தெரியுமா? ஏசி தர்மராய் சார்து. ஏல ஏசி தர்மராஜ் சாரிதான். வாட்டியார பேரை முதலே சொல்லப்படாதா? தம்பி தப்பா நினைக்காதீங்க. இங்க விளங்காத பேரை யாரையாவது கூட்டி வந்து அசிங்கப்படுத்திடானுவோ. அத மாதிரி நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். மன்னிச்சிடுங்க. என்ன ஏண்டா நீ ஏண்டா சனிய மாதிரி நிக்க? அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குல்ல, போலங்க. வரட்டா? ஏ ராஜா, நான் சொல்ல போற உண்மையை கேட்டீங்கன்னா ஓடி வந்து கட்டி பிடிச்சு கண்ண பின்னாடி முத்த கொடுத்துருவீங்க தெரியுமா? நீங்க இதை போய் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு ஊழலுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். இல்ல, அது ஒரு ஊழலுக்காக தான் அப்படி பண்ணேன். ஊழலுக்காகவா? ஊழல்? அட என்னங்க நீங்க, தலைவன் தலைவி ஊழலை பத்தி அகநானூறு, ஐந்திணை, குறுந்தொகை, 8 தொகை, 10 என்னாச்சுங்க? ஏன் இப்படி பண்றீங்க? ஏண்டி பொண்டாட்டி மனசு கஷ்டப்படுறபடி நடந்துக்கிட்டுமே அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம ஒரு மனுஷன் கடந்து தவிச்சு அதனால வேதனை, டென்ஷன், படபடப்பு, வெக்கம்னு கூனி குறுகி போய் நிக்கிறேன். அதை நின்னு நிதானமா ரசிச்சது மட்டும் இல்லாம அதுக்கு ஊழல்னு பேர் வேற வைக்கிறியா? என்ன பக்கரமான மனசு உனக்கு? இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுற ஒவ்வொருத்தரும் சைக்கோவா தான் ஆவாங்க ஒரு நாள். அப்புறம் குடும்ப சதறி சின்னாபினமாயி நடுத்தருல நிக்க வேண்டியதுதான். ஹலோ, நான் கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிட்டேங்கிறது உண்மைதான். அதுவும் என் புருஷன் எவ்வளவு தாங்குறாருன்னு மனசுல ஒரு சந்தோஷம். அதுக்காக என் மனசை வக்ரம் குரோரோன்னு பேசி வேதனைப்படுத்தாதீங்க ப்ளீஸ். யோ, கூப்பிட்டவன் நான் இங்க இருக்கேன், நீ என்ன அங்க இருந்து வந்துட்டு இருக்க? தம்பி எனக்கு கொஞ்சம் தூர பார்வை தம்பி. நீங்க பக்கத்துல இருந்தீங்களா, அதனால தான் தெரியாம மேல போயிட்டேன். உன்னை டிக்கெட்டை வாங்கிட்டு சொன்னா நீ என்ன அந்த வேலையை செய்யாம அங்கேயும் இங்கேயுமா சுத்திட்டு இருக்க? வந்துடும் தம்பி. வந்துடும்னா அதென்ன கால் முளைச்சு நடந்து வருமா? நான் ஃபோன் பண்ணிருக்கேன், ஒரு அரை மணி நேரத்துல கொண்டு வந்துறேன்னு சொல்லிருக்காங்க தம்பி. இப்ப டிக்கெட் மட்டும் வந்து சேரல, உன்னை அனுப்பி வச்சிருவோம் பாத்துக்கோ. போ தம்பி. இன்னைக்கு தான் வந்தீங்க, இன்னைக்கே போகணுங்கிறீங்க. இங்க வந்தவங்க யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல திரும்பி போனதில்லை. யோ போய. பாவம் வாட்ச்மேன், ஏன் மேல இருக்கிற கோவத்தை ஏன் அவர் மேல காட்டுறீங்க?
இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்களோட பேசணும். என்ன பேசணும்? டிக்கெட் எடுக்கிற அளவுக்கு இப்ப என்ன தப்பு நடந்துருச்சு? என்ன தப்பு நடக்கணும்? நடந்த தப்பு சொல்லுங்க. ஓ, இப்ப நடந்த தப்புன்னு புரிஞ்சுக்கிற மனநிலை கூட உனக்கு இல்ல, அப்படிதானே? ஒரு சாதாரண விஷயத்தை கூட தப்பா பார்த்தா எல்லாமே தப்பா தாங்க தெரியும். தப்பு தப்பு தப்பு, எல்லாமே தப்பு. நீயும் நானும் ஒரே மென்டாலிட்டி, வேவ் லெங்த், சிந்தனை நினைச்சது தப்பு. அதை முழுசா புரிஞ்சுக்காம நம்ம பேரண்ட்ஸ் உடனே கல்யாணம் பேசி முடிச்சது தப்பு. கல்யாணம் தப்பு, ஹனிமூன் தப்பு, இங்க வந்தது தப்பு, இப்ப நடக்கிறது தப்பு, இனிமே நடக்க போறது தப்பு. இப்படி எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது. ஆனா இது எதுவுமே உனக்கு தப்பா தெரியல. தப்புதான். நீ தப்பு, உன் மனசு தப்பு, உன் கேரக்டரே தப்பு. உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே பொதுவான இயல்பான சகஜமான விஷயம் தான் ஊழல். ஊழல் இல்லாத உறவும் இல்ல, குடும்பமும் இல்ல. இத புரிஞ்சுக்க முடியாத உன் சிந்தனை, செயல்பாடு எல்லாமே தப்பு. இப்படி தப்பு தப்பா எல்லாமே நீ புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்கள தப்புங்கறியே. நீ எல்லாம் திட்டு திட்டி. நீ எல்லாம் மனுஷனா, நாயே பேயே காட்டு மிராண்டின்னு திட்டு. ஏன் நிறுத்திட்ட? அதான் வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன தயக்கம்? திட்டி. வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு பேசுறது நீங்க தான், நான் இல்ல. ஆனா வேண்டான்னு முடிவு பண்றதுக்கு காரணம் நீதான், நான் இல்ல. இப்படி நீயா நானானு போட்டி போட்டு பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. கொஞ்சம் கூட சரியா இல்லைங்கறனால தான் இப்ப நீயா நானாங்கற போட்டியே. ஹலோ, நான் தான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். என்னையா அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நான் இருக்கும்போது எப்படி சார் பிரச்சனை வரும்? எமோஷனல் ஆயிட்டேன். பொய், தப்பு, கோவம் இதெல்லாம் என்னதான் மனசுக்குள்ள போட்டு அடக்கி மூடி வச்சாலும் அது என்னைக்காவது ஒரு நாள் பட்டுன்னு பிளாஸ்ட் ஆகி வெளியே வரத்தான் செய்யும். அதனால உன் கோவத்தை நீ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாத. ஏன்னா அது உன் கேரக்டர். ஒட்டுமொத்த பொண்ணுங்களையும் தப்பா சொன்னது உன்னால தாங்க முடியல. அதுதான் ஃபெமினிஸ்ட் தாட். ஆனா தப்ப தப்புன்னு சொல்றதை தவிர அதுக்கு வேற ஒரு அர்த்தம்லாம் வச்சு எனக்கு புரிஞ்சுக்க தெரியாது. ஸோ யாருக்காகவும் நீ உன் கேரக்டரை தியாகம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உன் கேரக்டர் வேற, என் கேரக்டர் வேற. அது இப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதனால சந்தோஷமா பிரிஞ்சு போச்சு. சொல்லுங்க மாமா. ஹனிமூனுக்கு போயிட்டு தனி மரமா திரும்பி வந்திருக்கிற? ஆமா மாமா, நாங்க ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரிஞ்சிட்டோம். அவன் ஆட்டிடியூடுக்கும் என்னோட கேரக்டருக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போல மாமா. அவன் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான் மாமா. கவலைப்படாத, எனக்கு எல்லாமே தெரியும். அங்க இருக்கிற வாட்ச்மேன் அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தான். ஆமா மாமா, அப்பா சொன்னதுனால மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். மத்தபடி எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. சரியான ஈகோ பிடிச்சவ. சரிம்மா, கவலைப்படாத. உனக்கு தலைக்கு வந்தது தலைப்பாவோட போயிருச்சு. ஆமா மாமா, விதி ஏன் என் வாழ்க்கையில இப்படி விளையாடுதுன்னு தெரியல. விதி உன் வாழ்க்கையில மட்டும் இல்ல லாரா, இங்க ஒரு கப்பலே கவுந்து போச்சு. ஆமா, அப்பா ஏன் ஸ்டேஷனுக்கு வரல? என்னாச்சு? ஊட்டியில இருக்கும்போது ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணல. என்னாச்சு அப்பாக்கு? எங்க இருக்காரு? இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ அதிர்ச்சி அடையாத. மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க. அதாவது அப்பாவை தாம்மா சொல்றேன். அந்த மனுஷனை, அந்த சைக்கோ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி அப்பாவை ரொம்ப கொடூரமா கொன்னுட்டான். ஏன் மாமா எனக்கு சொல்லல? என்ன மாமா சொல்றீங்க? அப்பா இறந்துட்டாரா? கவலைப்படாத லாரா. சொல்லுங்க, ஏன் மறைச்சீங்க மாமா? அழுவாத லாரா, அழுவாத. உன்னோட சந்தோஷம் தான் அப்பாவோட கடைசி ஆசை. ஹனிமூன்ல நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் அப்பா ஆசைப்பட்டாரு. அதனாலதான் அந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லல.
என்கிட்ட அந்த சைக்கோ கிடைச்சான், அவனை நான் கொன்னுடுவேன் மாமா. கொஞ்சம் பொறுமையா இருமா. நான் சொல்றத முதல்ல கேளு. இப்போ நம்ம உயிருக்கும் ஆபத்து அவனால. அந்த பைத்தியக்காரன் நம்மளையும் கொலை செய்ய வரான். என்ன சொல்றீங்க மாமா? ஆமா லாரா, இப்போ அவன் டார்கெட் நம்ம 2 பேர் உயிர் தான். நீ ஒன்றும் பயப்படாத, தைரியமா இரு. மிச்சத்தை மாமா பார்த்துக்கிறேன். சொல்லுங்க மாமா, நான் என்ன செய்யணும்? சொல்றேன். இப்போ உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடியாரு. நான் ஏசியை போய் பார்த்துட்டு உன்னை பிக்கப் பண்ணி கொண்டு போய் நம்ம கெஸ்ட் ஹவுஸில் உன்னை தங்க வைக்கிறேன். ஓகே? கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அவனை போலீஸ் பிடிச்சிரும். பிடிக்க வைப்பேன். நம்ம சந்தோஷமா இருக்கலாம். பயமா இருக்கு மாமா. தைரியமா இருமா. நீ உன் புருஷனையே சமாளிச்சு வந்துட்ட. நான் இருக்கிறேன். ஓகே? சரிங்க மாமா. பன்னெண்டு மணி ஆகுதுடி. நான் நாளைக்கு பேசுறேன். ஓகேயா? குட் நைட் மோனிகா. பாய். பாய். நீங்களா? நீங்க எப்படி? எதிர்பார்க்கல. 5 வருஷமா என்ன உயிரோட குழியில புதைச்சிட்டீங்களே. இல்ல குணா, என்ன மன்னிச்சிடு. ஐம் சாரி. விட மாட்டேன்டி. உன்னையும் மாமனையும் உயிரோட விட மாட்டேன். குணா, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். ஏய், போதுமடி நீ சொன்ன வேதமெல்லாம். இப்ப நான் சொல்ல மாட்டேன். உன்னை கொல்ல போறேன்டி. வேணாம் குணா, என்ன விட்டு. எங்கடி போற? ஏய், எங்கடி தப்பிச்சு போற? ஏய் நில்லு. ஏய் பாடி என் Facebook கதாநாயகி. குணா வேணாம், குணா வேணாம், என்ன விட்டு குணா ப்ளீஸ். என்ன வேணாம் குணா, என்ன விட்டு. துடிக்க என்ன ஒண்ணு பண்ணணும் ப்ளீஸ். வேணாம், கொல்ல போறேன்டி. உன் ரத்தத்தை குடிக்க போறேன்டி. வா. விட்டு குணா, சொன்னா கேளு குணா ப்ளீஸ். குணா விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ். டியர் லாரா, நீ எப்படி இருக்கிறன்னு கேட்குற தைரியமும் சக்தியும் எனக்கு இல்லை. ஏன்னா நீ உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிற்கிற. அதுவும் இல்லாமல் என் மேலே கொலை வெறியில் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் நேரத்தை வீணாக்க விரும்பலை. என் மேலே விழுந்த பழிக்கு நான் நல்லாவே அனுபவிச்சிட்டேன். இந்த ஊரில் நடந்த சம்பவம் உன்கிட்ட தப்பாக நடந்தது. இப்போ உன் கணவனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் நீ அதிக அனுபவிச்சிருந்த உங்கள் அப்பாவோட கொலை. மாப்பிள்ள என்ன ஒரு பேக் ஊத்துறியா? உங்களுக்காக தான் இந்த மாப்பிள்ளையே இருக்கிறேன். ஆனால் இந்த லாராவை தான் மருமகனுக்கு டென்ஷனாகவே பேசுகிறீங்க. அவளை நீ சின்ன வயசுலேருந்தே தூக்கி கொஞ்சிருக்கிற. வேணாம், அவன் குழந்தைடா. ஆமாம், அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிறதுக்கு மருமகனுக்கு தகுதி இல்லையா, இல்லை அருகதை இல்லையா? கொஞ்சிறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இருக்குது. ஆனால் என் பொண்ணு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கொடுக்கலான்னு நினைக்கிற மாப்பிள்ள. அந்த தகுதி தான் உனக்கு இல்லை. அப்படி இல்லை. என்ன தைரியம் இன்னொருத்தனை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லுவேன். மாமா, உங்களுக்கு போதை கம்மியா இருக்கு. ஃபாரின்ல இருந்து உங்களுக்கு ஒரு சரக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த சரக்கை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கே போயிருவீங்க.
அப்ப எங்க கொடு. செத்துறானா அவன்? டேய், அவன் இப்ப சாவலடா. அவன் செத்து 2 நிமிஷம் ஆச்சு. நான் பார்த்து வளர்ந்த லாராவை அவன் எனக்கு தராம சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கொடுக்கணுன்றான். ஏண்டா நான் நல்லா இல்ல, நான் அழகா இல்ல, வசதி இல்ல, நான் படிக்கல, என்ன பார்த்து தகுதி இல்லைன்றான். என் ஆம்பளையான்னு கேட்கறான். மச்சான், நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஆமாண்டா, நான் நினைச்ச மாதிரியே லாரா என் கூட வந்துட்டா. இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும். நீ என்ன பண்ற? பார்ட்டிக்கு ரெடி பண்ணு. வந்துட்டே இருக்கேன். என்ன ஏன்டா இப்படி பண்ண? என் கனவை கலைச்ச, எல்லாரும் அவ பிரிச்ச, என்ன பைத்தியக்காரன் ஆக்கினியடா. டேய், நீ எந்த லாராவுக்காக பேசுறியோ அந்த லாராவுக்காக தான்டா நான் சுயநலமான தப்பு மேல தப்பு பண்ண. என்னையே நம்பிக்கிட்டு இருந்த என் மாமனை நானே கொலை பண்ண. அந்த கொலை பொலிய ஓமல போட்டேன். உனக்கு சைக்கோன்னு பேர் வாங்கி கொடுத்தேன். எல்லாம் என் லாராவுக்காக தான்டா. ஏண்டா கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுக்க நான் கேனப்ப நினைச்சியா? நீ செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன பலிகாட ஆகிட்டியடா. உன்னை ஓட ஓட விரட்டி அருவாளால கண்டம் தொண்டமா ஆக்கியிருப்பேன்டா. இது நான் எழுதின கதைடா. என் கதைக்கு என் கிளைமேக்ஸ இல்ல உன் கிளைமேக்ஸ நான் தானே முடிவு பண்ணோம். தண்ணியா? உனக்கு நான் பாலே ஊத்துறேன்டா. குடிடா. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால்னு சொல்லுவாங்கடா. உனக்கு இன்னைக்கு சாகும் போதே பால்றா. உயிர் துடிக்க துடிக்க ஊத்துறேன்டா.
வேற என்ன பத்தி தெரிஞ்சு போச்சு? சொல்லு. நீ ஒரு முன்கோவக்கார, பைத்தியக்கார. உனக்கு சுப்பியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகம் தெரிஞ்சு போச்சு. மொத்தத்துல நீ ஒரு சைக்கோன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமாண்டி, ஆமா. நான் பைத்தியக்காரன் தான், கோபக்காரன் தான், சைக்கோபாத் தான். சைக்கோன்னு தெரிஞ்சு எதுக்கு நீ என்ன Facebookல ஃப்ரெண்ட் ஆக்குன? நீ தானே ரெக்வெஸ்ட் கொடுத்த. நீ எதுக்கு அக்செப்ட் பண்ண? நீ தானே ஹீரோயினை தேடுன. நீ தானே நடிக்க ஆசைப்பட்ட. ஃபோன் நம்பர் நீ தானே கேட்ட. நீ தானே பேச ஆசைப்பட்ட. ஆமா, எல்லா தப்பு நான் தான் பண்ணேன். இப்போ உன்னை FBல ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ண தப்பு, உன்கிட்ட பேசின தப்பு, என் ஃபோன் நம்பர் கொடுத்த தப்பு, உன் ஷார்ட் ஃபிலிம்ல ஆக்ட் பண்ணது எல்லாமே தப்பு. அதை விட பெரிய தப்பு என்ன தெரியுமா? கடைசியில உன்னை லவ் பண்ண பாரு, அதுதான் என் லைஃப்ல பண்ண பெரிய தப்பு. தப்பு தப்பு தப்பு. ஆமாண்டி, இனிமேல் தப்பு தான். இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது. நிரந்தரமா பிரிஞ்சிருவோம். என்ன சொல்ற? ஆமா குணா, நிரந்தரமா பிரிஞ்சிருவோம். குட் டிசிஷன். Thank you குணா. சேர்ந்து வாழ முடியாதுல்ல, ஆனா சேர்ந்து சாவலாம்ல. அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன். வாழ்ந்தா சேர்ந்து வாழணும், இல்லனா டேய் என்னடா பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ண முடியுமா? ராட்சசி, நான் என்ன பண்ற பாரு. ஏய் 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 சேர்ந்து வாழ முடியல, சேர்ந்து சாகணும். அதாண்டி உண்மையான யங் கப்புள்ஸ்க்கு அழகு. சந்தோஷமாடி உனக்கு. உன் அலங்கோல பொண்ணுக்குள்ள உன் மூஞ்ச இனிமே எந்த பொறுக்கி நாயும் பார்க்கவே கூடாது. ஐயோ லாரா, லாரா எதிருமா, எதிரு. இவனை சாவோட மாட்டேன். ஃபேண்டாஸ்டிக் குணா. கம் ஆன், சூப்பர். எந்திரிக்குமா? கிரேட். வாங்க வாங்க சார். ப்ரொடக்ஷன் ஹீரோ சார் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஓகே, தமிழ் சினிமாவுக்கு பெரிய கிஃப்ட் ராணி. எல்லாம் நீ கொடுத்த கோஆபரேஷன். கலைத்தாய்க்கு அடுத்த ஒரு செல்ல பிள்ளை நீ. கன்ஃபார்ம் சக்சஸ்ஃபுல் டீம். சார் வணக்கம் சார். சார் வாங்க. வணக்கம் சார். எங்க போட்டோகிராஃபர் அப்படியே ஒரு ஸ்டில் அடிங்க. Sorry for making you wait. It's okay, no problem. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். லாரா, இந்த இடம் ஞாபகம் இருக்கா? எப்படி கூட மறக்க முடியும்? நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாயிண்ட் இதானே. அதனால தான் உங்களை இங்க வர சொன்னேன். குட் லாரா. சரி, எதுக்காக இந்த சந்திப்பு? உங்களை பார்த்து மனம் விட்டு பேசணும் போல தோணுச்சு. அதனால தான். ஓ. உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லிடுங்க. We'll catch up later. உங்களை பார்க்கறத விட எனக்கு அப்படிப்பட்ட வேலை வேண்டாம் லாரா. Thank you குணா. குணா, உங்களோட படம் கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னோட கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. புரியுற மாதிரி சொல்லுங்க முதல்ல. என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் மறுபடியும் என்னோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு. குட், நல்ல விஷயம் தானே. I'm in hot soup now. ரொம்ப குழம்பி போயிருக்கேன். அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கேன். எனக்கு டிசிஷன் கூட எடுக்க தெரியல. ப்ளீஸ் குணா, ஹெல்ப் மீ வித் திஸ். லாரா,
நல்லா யோசனை பண்ணி பாருங்க. திஸ் இஸ் யுவர் லைஃப். நீங்க தான் ஒரு நல்ல தெளிவான முடிவா எடுக்கணும். தினம் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு திருப்தி இல்லாம ஒருத்தரோட வாழ்றதை விட சந்தோஷமா நிம்மதியா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆசைப்படுறேன். அது தப்பா? உங்க மனசுல வேற யாராவது? இல்ல குணா, நீங்க எப்படி சினிமாவுக்காக உங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படுறேன். உங்க கூடவே நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். எவ்வளோ ஈஸியா சொல்லிட்டீங்க. Let me tell one thing, Lara. Why don't you give him a chance? I can't even imagine living with him. அவன் மனுஷனே இல்ல. He doesn't deserve. லாரா, நான் சொல்லிருந்த தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கல்யாணம் வாழ்க்கையில ஒரு முறை தான் நடக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி divorce is not the remedy for the good couples. It's very painful. நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஃபர்ஸ்ட் கிஸ், ஃபர்ஸ்ட் லவ், மேரேஜ் லைஃப், இந்த மூணும் நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படணும், வேதனைப்படக்கூடாது. திங்க் அபவுட் இட் லாரா. புரியுது குணா, என்ன செய்யறது? I have gone through lot of pain. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றோம்னு வெச்சுக்கோங்களேன். நாங்க செய்யற ஒரு சின்ன சின்ன தப்பும் பெருசா தான் தெரியும். அதான் சொல்வாங்களே, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். அது என் வாழ்க்கையில கொடுத்து வைக்கல. ப்ளீஸ் குணா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். எனக்கு புரியுது லாரா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். என் பர்சனல் லைஃபை பத்தி விடுங்க குணா. இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து வாழ்றோம்னு வெச்சுக்கோங்க. லைஃப் லாங் ஃப்ரெண்டா வாழ முடியுமா முடியாதா? இப்ப நீ இருக்கிற நிலைமையில என் கூட நீ வாழ்ந்தனா இந்த சொசைட்டி தப்பா பேசுமா? உங்களை சைக்கோ பைத்தியக்காரன்னு சொன்ன இந்த சொசைட்டியை தூக்கி குப்பையில போடுங்க குணா. ஐ டோன்ட் கேர். பட் நீங்க எடுத்த ஒவ்வொரு முடிவும் கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சுல குணா. எனக்கு அது போதும். லாரா, இந்த ஒரு தடவை எனக்காக உங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க. மறுபடியும் உங்க ஹஸ்பண்ட் உங்களோட மனசை புரிஞ்சுக்காம உங்களை ஹர்ட் பண்ணாருன்னா அப்ப இந்த குணா உங்களுக்காக காலம் முழுதும் வாழ்க்கை துணை இல்லாம காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்களும் நானும் நட்புக்கு இலக்கணமா வாழ்வோம். ஓகேவா? ப்ளீஸ் பேசுங்க. கம் ஆன் ப்ளீஸ். ஐயோ கட்டாக போகுது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏ செல்லல்ல, ப்ளீஸ் பேசுங்க. ப்ளீஸ் பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க ராஜா. ஓகே, மீட் பண்ணலாம். என்ன ஓகேவா? சரி, நான் கிளம்பட்டுமா? என்ன குணா, என்ன டிராப் பண்ணாம கழட்டி விட்டு போலான்னு பாக்குறீங்களா? ஓகே வாங்க. அப்பாடா, எப்படியோ இவ ஹஸ்பண்ட் கூட சேர்த்து வச்சாச்சு. ஓகே 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 போலாமா? ஓகே 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 நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று பெருமிதம் கொள்கிறோம். ஆனால் காந்திஜி சொன்னது போல் எப்பொழுது ஒரு பெண் நடுநிசியில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வீடு வந்து சேர்கிறாளோ அப்பொழுதுதான் உண்மையான சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அர்த்தம். இன்று நம் நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகளில் பெண்ணின் பாதுகாப்பின்மையும் ஒன்று. ஈவு இரக்கமற்ற ஆண்கள் பெண்களை ஒரு போகப் பொருளாகத்தான் பார்க்கிறார்கள், பாதிக்கிறார்கள். இன்று நடக்கும் கொடூரமான குற்றங்களுக்கு தவறான வழியில் வந்த பணம், பதவி மற்றும் அரசியல் செல்வாக்கு இவைகளே காரணம். ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், யூடியூப் போன்ற தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் இன்றைய விஞ்ஞான காலத்திற்கு ஏற்ற வகையில் மனித தேவைக்காக கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதனால் ஏற்படுகின்ற குற்றங்களை நம்மால் ஏனோ இன்னும் தடுக்க முடியவில்லை. இவை அனைத்தையும் கட்டுப்படுத்த அரசு, போலீஸ், சட்டம் இருந்த போதிலும் தனி மனித ஒழுக்கத்தால் மட்டுமே தவறுகளை தவிர்க்க முடியும். எந்த ஒரு மனிதன் கொடூரமான செயல்களை செய்கிறானோ அவன் மக்களால் தண்டிக்கப்பட வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம்.